அத்தியாயம் 1. இந்த கதையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துப்போகப் போகிற ஆசாமிதான் மகி என்று வினிதா செல்லமாக அழைக்கும் மகேந்திரன். தற்சமயம் கட்டிலின் மேலே மகேந்திரன். அவனுக்கு அருகில் இவன் தொட்டு தாலி கட்டி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சொந்தமாக்கி கொண்ட மனைவியான போன பேராவில் வந்த வினிதா. ஆகவே அந்தரங்கத்தை கலைக்காமல் வர்ணிப்பதற்காக ஜன்னல் வழியாக பார்த்தோம் என்றால் சோம்பலாய் வானம் விடிந்து கொண்டிருந்தது. ஸ்கேல் வைத்து போட்ட கோடுகளாய் தெரிந்த டெலிஃபோன் கம்பிகள் மேல் சாம்பல் நிற குருவிகள் உட்கார்ந்து இன்றைக்கு எந்த திசையில் என்று யோசித்து கொண்டிருந்தன. பங்களா வாசலில் 2 கார்களை கழுவி துடைத்து கொண்டிருந்தார்கள். 106 டிகிரி கொண்ட வெயில் காலம் என்பதால் புல்வெளியின் உச்சந்தலையில் பனித்துளிகள் இல்லை. காம்பவுண்ட் கேட் அருகே கிரானைட்டில் தங்க எழுத்துக்களில் சௌந்தர்யா, மகேந்திரனின் செத்துப்போய்விட்ட அம்மாவின் பெயர். சிமெண்ட் கூண்டுக்குள் உட்கார்ந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த நைட் வாட்ச்மேன் விழித்து வாயோரம் துடைத்து கொண்டு வெளிவந்து கைகளை கோர்த்து சோம்பல் முறிப்பதை பாதியில் நிறுத்தி குட் மார்னிங் சார் என்றான். மரியாதை தரப்பட்ட மகேந்திரனின் தம்பி ரஞ்சன் வெள்ளை டிஷர்ட், வெள்ளை ஷார்ட்ஸ், வெள்ளை கேன்வாஸ் ஷூ என்று ஜாக்கிங் உடையில் இருந்தான். குட் மார்னிங் இருக்கட்டும், என் ரூமுக்கு கேட்குதே கொரட்ட. சார், இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி லேசாக கண்ணை சொக்கிச்சு, அப்படியே சாஞ்சேன், தூங்கலிங்க என்றான் தன் செக்யூரிட்டி சர்வீஸ் இனிஷியல்கள் கொண்ட தொப்பியை சரியாக அணிந்தபடி. சரி, கேட்ட தர. திறக்கப்பட்டதும் வேகமான நடையில் வெளியே நடந்தான் ரஞ்சன். கேள்வி: ரஞ்சன் பற்றி சிறு குறிப்பு வரைக. பதில்: 5 அடி 8 அங்குலம், பூரி ஞாபகம் ஏற்படுத்தும் கன்னங்கள், கோரை தலைமுடியில் ஒரு பக்கமாக மருதாணி பூசி பிரவுன் ஆக்கியிருந்தான். ஹவுஸ்ஃபுல்லாக மீசை. போன ஆகஸ்டில் இருந்து காதலிக்க துவங்கியிருப்பவன். படித்துவிட்டு அண்ணனின் சௌந்தர்யா கிரானைட்ஸ் என்கிற பிரம்மாண்டமான நிறுவனத்தின் நிர்வாகத்தில் மகேந்திரனுக்கு வலது கை வலது காலாக விளங்குபவன். LOVE சமாச்சாரம் இன்னும் வீட்டில் தெரியாது என்று நினைத்து கொண்டிருப்பவன். பலம், சரளமான ஆங்கிலமும் புத்தி கூர்மையும். பலவீனம், விடாமல் சிகரெட் பிடிப்பதும் சட்டென்று ஆர்ப்பரிக்க வைக்கிற முன்கோபமும். மகேந்திரனின் இடது கையை பார்த்துவிட்டு வரலாம். மாடியில் மற்றொரு அறையில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி பூரண முத்திரை பிடித்து மகத் பிராணாயாமம் செய்து கொண்டிருக்கும், நெற்றியில் விபூதி பூசிய, இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிந்த, சற்று முன் குளித்த சுதாகர் வினிதாவின் தம்பி. ஏங்க, என் தம்பி சுதாகர் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கானே, அவனை உங்கள் ஆஃபீஸில் போட்டு ட்ரைனிங் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடாதா என்றாளா. யோசிக்கலாம் என்றானா. முதல்ல பதில் சொல்லுங்க அப்பதான் என்றாளா. சரி சரி என்றானா. ஆகவே சுதாகர் இங்கே வந்து வீட்டோடு தங்கி ஆஃபீஸுக்கு போய் ரஞ்சனுக்கு உதவியாக இருக்க துவங்கி 2 வருடமாயிற்று. சுதாகருக்கு 20+2 வயது. பிடரி வழிய கேசம், லென்ஸ் வைத்தது போல நீல நிற சிவரஞ்சனி கண்கள், தவறாமல் நெற்றியில் விபூதி, அதற்கு பின் நெற்றியில் குங்குமம். தமிழகத்தில் மொத்தம் எத்தனை அம்மன் கோயில்கள் உள்ளன? எத்தனை கோயில்களில் வலம்புரி விநாயகர் இருக்கிறார்? பஞ்சபூதங்களுக்கும் சிலைகள் எந்தெந்த ஊரில் இருக்கின்றன? திருமணமான பெண் ஏன் மெட்டி அணிய வேண்டும்? ஆண் எதற்காக இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டுகிறான்? மாணிக்க வாசகருக்கு எப்போது எப்படி ஞானம் பிறந்தது? இந்த நீதி கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியுமா? தெரியாவிட்டால் நீங்கள் ஒரு 15 பைசா போஸ்ட் கார்டில் கேள்வி எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சுதாகர், கேர் ஆஃப் ஜே மகேந்திரன், சௌந்தர்யா கிரானைட்ஸ், 712 கிரீம்ஸ் ரோட், சென்னை. அதே சமயம் அலுவலகத்தின் லௌகீக விஷயங்களிலும் சுதாகர் கில்லாடி. இங்கிதம் தெரிந்தவன், யாரிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்தவன். தன் சொந்த கொள்கைகளை உள்ளே தூக்கி வைத்துவிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்குவதற்காக பலான பார்ட்டியை காரில் ஏற்றி அழைத்து கொண்டு ஹோட்டல் டேஷ் டேஷில் தங்கியிருக்கும் சர்க்கார் ஆசாமி டேஷ் டேஷின் அறைக்கு சென்று ஹாவ் எ நைஸ் டைம் சார் என்று வாழ்த்து சொல்லி காரில் காத்திருக்க தயங்காதவன். அவனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் ஏன் உருவானது என்று கேட்கலாம். விசித்ராவின் இடுப்பு மடிப்பு பற்றியும் அபிப்பிராயம் சொல்லலாம். முன்னதற்கு உற்சாகம் காட்டவும் மாட்டான், பின்னதற்கு முகம் சுளிக்கவும் மாட்டான். சுதாகர் பிராணாயாமம் முடித்து கண்களை திறக்க நேரமாகும் என்பதாலும், நேரெதிர் அறையில் வினிதாவின் குரல் சன்னமாக கேட்பதாலும் அங்கே போய்விடலாம். வினிதா கூந்தலை ஒருங்கிணைத்து தற்காலிக கொண்டையாக்கினாள். மகேந்திரன் முதுகுக்கு தலையணை கொடுத்து சாய்ந்து கழற்றி வைத்த கண்ணாடி எடுத்தணிந்து, பேசாம இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகாமல் இருந்துடலாமான்னு நினைக்கிறேன். ஏன்? என்னமோ தெரியல, உன்னோட அழகு இன்னைக்கு டபுள் ஸ்ட்ராங்காக தெரியுது என்ற அவன் பார்வையின் போக்கை பார்த்து அருகிலிருந்த டர்க்கி டவல் எடுத்து தன்மேல் போட்டுக்கொண்ட வினிதாவுக்காக சில வரிகளை செலவிடலாம்.
பொதுவாக கழுத்தில் மஞ்சள் கயிறு உள்ள பெண்களை பார்த்தால் என்ன வரும்? ஒரு மரியாதை வராவிட்டாலும் வரவழைத்து கொள்வோம். ஆனால் வினிதாவை பார்த்தால் வருவது ஒரு காமம். வராவிட்டால் வரவழைத்து கொள்வோம். அப்படி ஒரு கடைசல் தேகம். படைப்புசாமி ரூம் போட்டு தங்கி யோசித்து அவளை வடிவமைத்திருக்க வேண்டும். அதென்னது மத என்னமோ சொல்வார்களே, எஸ், மதமதற்பான உடம்பு. வினிதா குளியலறைக்கு சென்றதும் கண்ணாடி அணிந்த மகேந்திரன் நீளமான கொட்டாவி விட்டு கைகளை உதறிக்கொண்டு எழுந்து நின்று லுங்கி அணிந்தான். கதவை திறந்து கொண்டு வெளியேறி சட்டை போடாத மார்போடு கீழ் இறங்கி ஹால் சோஃபாவில் அமர்ந்து டீஃபாய் மேல் இருந்த செய்தித்தாள்களில் ஹிண்டு எடுத்தான், புரட்டினான். ஒரு செய்திக்கு திடுக்கிட்டான். ரஞ்சன் கத்தினான். தோட்டத்தில் பூவாலி கொண்டு ரோஜா செடிகளுக்கு மழை பெய்வித்து கொண்டிருந்த சுதாகர் வைத்துவிட்டு வந்து, ஜாக்கிங் போயிட்டு இன்னும் அவர் வரல மச்சான், என்ன விஷயம் என்றான். பேப்பர் பாத்தியா? அத்தனை பேர்கிட்டையும் பெட்டி பெட்டியா பணம் வாங்கிட்டு அப்படியும் டாக்ஸை குறைக்கல பாரு. அதே டாக்ஸ் தான்னு பேசியிருக்காரு பாரு மந்திரி. பார்த்துட்டேன். நம்ம அசோசியேஷன் செக்ரட்டரியை உடனே பாம்பேக்கு ஃபோன் போட்டு பிடிச்சேன். என்ன சொல்கிறான்? அவன் கிடைக்கல, அவனோட செக்ரட்டரி தான் பேசினான். அவனுக்கு இங்கிலீஷ் புரியலை, எனக்கு ஹிந்தி புரியலை. அப்புறம் பேசிக்கலாம்னு வச்சுட்டேன். ஃபோன் ஒலித்தது. சுதாகர் எடுத்து பேசிவிட்டு, மச்சான் ரகுநாத் பேசுகிறான், உங்ககிட்ட பேசணுமா? பேப்பர் பார்த்துட்டான் போலிருக்கு, குரலே காட்டமாக இருக்கு, இன்னும் எந்திரிக்கலன்னு சொல்லட்டுமா என்றான். ச கொண்டா என்று ரிசீவரை வாங்கி, குட் மார்னிங் ரகுநாத் என்றான் மகேந்திரன். இன்னும் பேப்பர் பார்க்கலையா நீங்க? ஒஸ்ட் மார்னிங் மகேந்திரன். அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் செமத்தியா நமக்கு நாமம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? நம்ம மீட்டிங்கில் நான் என்ன சொன்னேன்? நாம் பணம் கொடுக்கவும் வேணாம், அவங்க சலுகை காட்டவும் வேணாம்னு சொன்னேன்னா இல்லையா? கால்குலேட்டரில் கணக்கெல்லாம் போட்டு காட்டி என்னை உட்கார வச்சது நீங்கள் தான் மகேந்திரன். ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாம் பேச்சுவார்த்தை நடத்தினது பூரா மினிஸ்டரோட செக்ரட்டரி கிட்ட. பணத்தை நானும் வர்மாவும் கொண்டு போய் கொடுத்ததும் செக்ரட்டரி கிட்ட தான். செக்ரட்டரி உள்ளே போய் மினிஸ்டர்கிட்ட அப்பப்போ பேசிட்டு வந்து ஃபைனலாக முடிவு சொன்னார். இப்போ எங்கே மிஸ்டேக் ஆகியிருக்குன்னு புரியலை என்றான் மகேந்திரன். என்னைய அப்படி சொல்கிறீங்க? மினிஸ்டரை பார்த்து அவர்கிட்டயே பணம் கொடுத்ததா தானே அன்னைக்கு சொன்னீங்க? ரகுநாத், நான் அப்படி சொல்லலை. மினிஸ்டர் கேட்ட தொகையை சேர்த்தாச்சுன்னு தான் சொன்னேன். விவரமாக நீங்களும் கேட்டுக்கல, நானும் சொல்லலை. அப்போது அவ்வளோ பணத்தையும் செக்ரட்டரியே ஏப்ப விட்டுட்டான்னு சொல்கிறீங்களா? ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நமக்கு சொன்னபடி சலுகை செய்ய முடியாதபடி ஏதாச்சும் சிக்கல் வந்திருக்கலாம். காரியம் செஞ்சு கொடுக்க முடியலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க ரகுநாத். ஏன் கவலைப்படுறீங்க? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? லஞ்சமாக கொடுத்த பணம் என்னைக்காவது கைக்கு திரும்பி வருமா? இதோ பாருங்க, மினிஸ்டர் ஏமாத்தினாரோ இல்லை செக்ரட்டரி ஏமாத்தினாரோ எனக்கு தெரியாது. இந்த விவகாரத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருந்த என்னை இழுத்து விட்டவர் நீங்கள் தான். கடைசி வரைக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை, வற்புறுத்தினீங்க. பணத்துக்கு நான் பொறுப்புன்னு நம்பிக்கை சொன்னீங்க. நான் பணம் கொடுத்தது உங்ககிட்ட தான். நான் கொடுத்த 10 லட்சத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாளைக்குள்ளே என் பணம் எனக்கு வந்து சேர்ந்தாகணும். ரகுநாத், கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்கள் மட்டும்தான் பணம் போட்டிருக்கீங்களா? என் பங்குக்கு நிர்ணயிக்கப்பட்ட 20 லட்சமும் தான் இதில் மாட்டியிருக்கு. நானும் வர்மாவும் தான் போனோம். நான் வர்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். பணம் எங்கேயும் போயிடாது. எனக்கு தேவை பதில் இல்லை, பணம். விளக்கம் எல்லாம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அவசியம் இல்லை. நாளைக்குள்ளே என் பணத்தை அனுப்பி வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதிர்முனை சட்டென்று துண்டிக்கப்பட்டதும் மகேந்திரனுக்கு ஆத்திரம் எழுந்தது. எதிரே மௌனமாக சுதாகர். என்னமோ நான் இவன் பணத்தை வாங்கிக்கிட்டு ஃப்ராடு பண்ணிட்ட மாதிரி பேசுகிறான். இதுவே சொன்ன மாதிரி நமக்கு சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தா நமக்கு மாலை எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். செல்ஃபிஷ் ஃபெலோ. எல்லாரோட பணமும் மாட்டி இருக்குன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசுகிறானா? மகேந்திரன் படபடவென்று பேசிக்கொண்டிருக்க ஜாக்கிங் உடையில் உள்ளே நுழைந்த ரஞ்சன், என்னண்ணா என்னாச்சு என்றான். சுதாகர் நியூஸ் பேப்பர் எடுத்து குறிப்பிட்ட செய்தியை சுட்டிக்காட்ட வாங்கி படித்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் ரஞ்சன். என்னண்ணா இது அநியாயம்? அப்புறம் எதுக்கு பணம் வாங்கிக்கிட்டானுங்க? எனக்கு இப்போ இந்த தலைவலியை விட ரகுநாத்தோட தலைவலி தான் பெருசாக இருக்கு ரஞ்சன் என்றான் மகேந்திரன். சற்று முன் நடந்த தொலைபேசி சம்பாஷணைகளை விவரித்தான். அவன் ஒரு முசுடு. பலன் மட்டும் கிடைக்கணும், ஆனால் செலவு செய்யக்கூடாது. அதான் அவன் எண்ணம். பணம் கொடுக்க வைக்கிறதுக்கு அவனை சம்மதிக்க செய்கிறதுக்குள்ள நமக்கு பெரிய பிரச்சனையாக போயிடலை. அதனால தான் நாளைக்கே நம்மளை பணம் கொடுக்க சொல்லி கண்டிப்பாக பேசுகிறான். ஏண்டா இந்த விவகாரத்தில் நுழைஞ்சோம்னு இருக்கு. அந்த வர்மாவை பிடி ரஞ்சன். ரஞ்சன் டெலிஃபோனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு எண்களை ஒற்றினான். எதிர்முனையில் எடுக்கப்பட்டதும் ஹிந்தியில் பேசினான். 3 நிமிடங்கள் தொடர்ந்து ஹிந்தியில் பேசி வைத்துவிட்டு தன் அண்ணாவை பார்த்தான். என்னடா சொல்கிறான் வர்மா? அவனும் ஷாக்கில் இருக்கானா. இன்னைக்கு உடனே புறப்பட்டு டெல்லி போகிறானா. பணம் வாங்கிக்கிட்ட மினிஸ்டரோட செக்ரட்டரியோட ஃபோனில் பேசினானா. என்ன சொன்னாரா? உடனே செய்ய வேணாம், 6 மாதம் கழித்து அவசியம் செய்யலாம்னு மினிஸ்டர் சொல்லிட்டாராம். 6 மாதம் வரைக்கும் இதே மினிஸ்டர் இதே இலாகால இருப்பாருன்னு என்ன நிச்சயம்? இதே அரசாங்கம் இருக்கும்னு என்ன உத்தரவாதம்? 6 மாதம் கழித்து சலுகை பண்ணுறதுக்கு இப்போவே எதுக்கு அவ்வளோ பணம் வாங்கி வச்சுக்கணும்?
பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்களாமா? அதையும் வர்மா கேட்டுட்டாராம். பணம் கிளை கிளையாக பிரிஞ்சு பல பேர் கைக்கு போயிடுச்சு. திரும்ப ஒன்று சேர்க்கறது கஷ்டம். 6 மாதம் பொறுத்துக்கங்கன்னு சொல்கிறாராம் செக்ரட்டரி. இல்லை ரஞ்சன், இது ஏமாத்து வேலை தான். மினிஸ்டரை நேரில் பார்த்து பேசலாம்னு நான் தலையாக அடிச்சுக்கிட்டேன். வர்மா தான் செக்ரட்டரி கிட்ட பேசிக்க சொல்லி மினிஸ்டர் சொல்லிட்டதா சொன்னான். அந்த செக்ரட்டரி அப்படியே பணத்தை எல்லாம் ஸ்வாகா பண்ணிட்டானோ? இல்லைண்ணா, இது செக்ரட்டரியும் வர்மாவும் சேர்ந்தே ஆளுக்கு பாதின்னு பேசி வச்சுக்கிட்டு நடத்தின சதியா கூட இருக்கலாம். நாம பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? லஞ்சம் வாங்கினதுக்கு ரசீதா தருவாங்க. எந்த கோர்ட்டுக்கு நம்மால போக முடியும்? ரஞ்சன், நீ வேற பயமுறுத்தாத. 1 2 இல்லை, 20 லட்சம். பார்க்கலாம், வர்மா டெல்லிக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான் மகேந்திரன். இந்த ரகுநாத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மச்சான் என்றான் சுதாகர். வர்மா சொன்னதை சொல்ல வேண்டியதுதான். சலுகை கிடைச்சிருந்தா அவன் ஆஃபீஸுக்கு கிடைக்கிற லாபத்தை தூக்கி நமக்கு கொடுத்துருவானா? வாங்கி கொடுத்ததாலேயே பணத்துக்கு நாம பொறுப்பாக முடியுமா என்றான் மகேந்திரன். அத்தியாயம் 2. நீல நிற புடவை கட்டியிருந்த வினிதா தன் கைப்பையுடன் போர்ட்டிகோவிற்கு வந்து தன்னுடைய வெள்ளை மாருதி காரில் ஏறி புறப்பட்டாள். காலையில் எழுந்தபோது புது மலர் போல இருந்த அவள் முகம் இப்போது வாடின மலர் போல இருந்தது. உதடுகளில் சன்னமான துடிப்பு இருந்தது. தொண்டைக்குழியில் அசைவுகள் ஒரு வேதனையின் ஜீரண அவஸ்தையை உணர்த்தின. கார் மலர் ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து நின்றது. இறங்கினாள். அகலமான கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே வந்தாள். மாடியில் கைனகாலஜிஸ்ட் நித்யா ராமமூர்த்தி அறைக்கு சென்று வெளியே நின்ற உதவி பெண்ணிடம் தன் பெயரை சொல்லி சற்று முன் போனில் டாக்டரிடம் தாம் பேசியதாகவும் டாக்டர் வர சொன்னதாகவும் தெரிவித்தாள். உட்காருங்க மேடம், உள்ள இருக்கிற பேஷண்ட் வந்ததும் நீங்க போகலாம். உட்காரவில்லை. சுவரில் புகைப்பட குழந்தைகள் அவளை பார்த்து சிரிக்க அவளுக்கு விம்மல் தான் வந்தது. மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாதே என்று சிரமப்பட்டு அடக்கினாள். நீங்க உள்ள போகலாம் மேடம். வினிதா உள்ளே வந்தாள். டாக்டர் புன்னகை வரவேற்புடன் அவளை பார்த்தார். என்னம்மா சொல்லு, ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் பேபி என்று அவள் வயிற்றை பார்த்தார். வினிதா உடைந்து விட்டாள். கண்களில் கண்ணீர் உருண்டது. ஏமா, என்ன இது? இன்னைக்கு காலையில் அபார்ஷன் ஆயிடுச்சு டாக்டர். ஆர் யூ ஷூர்? எஸ் டாக்டர். போன தடவை மாதிரியே இப்போவும் தாங்கலை டாக்டர். வாமா, இப்படி டேபிளில் படு. உன்னோட யூட்ரஸ் நல்லா இருக்கே. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. உன்னோட பிளட் டெஸ்ட்லேயும் எந்த குறையும் இல்லை. பின் ஏன் உனக்கு கர்ப்பம் தங்க மாட்டேங்குது? அவளை சோதனை செய்தபடி கேள்விகளை கேட்டார் டாக்டர். ஏதாச்சும் அதிர்ச்சி அடைஞ்சியா? இல்லை டாக்டர். மாடிப்படியில் அவசரமாக ஏறினியா இறங்குனியா? இல்லை டாக்டர். ஏதாச்சும் சின்ன ஆக்சிடென்ட்? எதுவும் இல்லை. நான் எழுதி கொடுத்த அயன் டேப்லெட் தவிர வேற எந்த வியாதிக்காவது நடுவில் வேற ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட்டியா? இல்லையே டாக்டர். போன தடவை அபார்ஷன் ஆனது எப்போ? 6 மாதம் முன்னாடி. சரி, இன்னொரு பிளட் டெஸ்ட் எழுதி தரேன். நாளை காலையில் வெறும் வயத்தில் வரணும். யூட்ரஸ் இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்றேன். எங்கே கோளாறு ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். தைரியமா இருமா. சின்ன வயசு தானே உனக்கு. சரி பண்ணிக்கிட்டு பெற்றுக்கிட்டா போச்சு. நான் சமாதானம் அடையலாம். சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சே, இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்குறப்ப தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. மற்றவங்கள விடுமா. உன் புருஷன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆதரவாக இருக்கார் இல்லையா? அதான் முக்கியம். அவர் எதுவும் சொல்கிறதில்ல டாக்டர். இன்ஃபேக்ட் அவர் ஆஃபீஸ் புறப்பட்டு போயிட்டாரு. எனக்கு அபார்ஷன் ஆனதே அவருக்கு தெரியாது. எப்படி சொல்ல போகிறேன்னு புரியல. ஒரு சந்தேகம் டாக்டர். சொல்லுமா. இன்னைக்கு அதிகாலையில் அவர் வந்து என்றவள் முகத்தில் சங்கடம் காட்டி, ஆனால் நாங்கள் ஜாக்கிரதையாக தான் என்றாள். ஒருவேளை அதனால் அபார்ஷன் ஆகியிருக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் என்ன அப்படி அவசரம்? நான் தான் இன்னும் 1 மாதம் கட்டுப்பாடாக இருங்கன்னு சொன்னேனே. என்னை எங்கே பேச விட்டாரு? டாக்டர் சிரித்து விட்டார். கைகளில் மாட்டின கிளவுஸை கலற்றி போட்டுவிட்டு சோப் போட்டு கைகளை கழுவ துவங்கினார். அத்தியாயம் 3. மகேந்திரன் தன் அலுவலக அறையில் உயரமான சுழல் நாற்காலியில் அசைந்தபடி லெட்டர் டிக்டேட் செய்து கொண்டிருக்க எதிரே அமர்ந்திருந்த சுதாகர் ஷார்ட் ஹேண்டில் எழுதி கொண்டிருந்தான். அடுத்த அறையில் ரஞ்சன் கம்ப்யூட்டர் முன்பாக அமர்ந்து கீபோர்டில் விவரங்களை ஓட்டி திரையில் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமரின் சென்ற வருட வரவு செலவு விவரங்களை கொண்டு வந்து அதை பிரிண்டரில் அடிக்க செய்து பிறகு மேஜை மேலிருந்த டீயை எடுத்துக்கொண்டான். அவன் குடித்து முடித்து கப்பை வைக்கும் வரை காத்திருந்த பியூன் எடுத்துக்கொள்ள ஒரு ஃபைலை எடுத்து அவனிடம் நீட்டி, இதை அண்ணன் மேஜையில் வச்சிடு என்றான். இன்டர்காம் எடுத்து மகேந்திரனை தொடர்பு கொண்டு, அண்ணே, அந்த ஹைதராபாத் பார்ட்டியோட ஆர்டரை கேன்சல் பண்ணி ஒரு பேஸு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஃபைலை அனுப்பி வச்சிருக்கேன், பார்த்துருங்க என்றான். அடுத்த அறையில் மகேந்திரன் சரி என்று வைத்துவிட்டு வித் வார்ம் விஷஸ்னு போட்டு முடிச்சுடு. இந்த 7 லெட்டர்களையும் இன்னைக்கே கூரியரில் அனுப்ப ஏற்பாடு செஞ்சிடு சுதாகர் என்றான். சரி மச்சான் என்று சுதாகர் எழுந்து கொள்ள, இரு, உன்னோட மேட்டர் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேனே. எஸ், நீ போயிட்டுருக்கிற யோகா ஃபவுண்டேஷனுக்கு பில்டிங் ஃபண்டு அவங்க திரட்டுறதா சொன்னேன்ல.
என்ற மகேந்திரன் மேஜை டிராயரை இழுத்து செக் புத்தகம் எடுத்து 1001 போட்டால் ரீசனபிளாக இருக்கும் இல்லையா என்று நிரப்பி கிழித்து அவனிடம் நீட்டி, இன்னைக்கு ஈவினிங் யோகா கிளாஸுக்கு போகிறப்போ உன்னோட குருஜி கிட்ட கொடுத்துடு. ரசீது தருவாங்க இல்லையா? தருவாங்க. நீங்களும் வரலாமே மச்சான். நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோகாவும் மெடிடேஷனும் உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. தினம் 1 மணி நேரம் ஒதுக்கினா போதும். வந்து கற்றுக்கங்களேன். நீ சொல்கிற எதையும் நான் மறுக்கலை. நீ தான் பக்கத்தில் இருந்து பார்க்குறியே, நேரம் இருக்கா சொல்லு. நினச்சா நேரம் உருவாக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம்னு உட்காந்து எழுதி பார்த்தா புரியும். எப்பா, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு கூட இப்போ எனக்கு நேரம் இல்லை. போய் வேலையை பாரு என்றான் மகேந்திரன். சுதாகர் அறையை விட்டு போனதும் ரஞ்சன் அனுப்பி வைத்த அந்த ஃபைலை எடுத்து தன்னருகில் வைத்து கொண்ட போது அதற்குள் இருந்து ஒரு காகிதம் ஃபைல் ஆகாமல் உதிரியாக இருந்து இப்போது தனியாக வெளியே நழுவி தரையில் விழுந்தது. மகேந்திரன் சேரை நகர்த்தி குனிந்து அதை கையில் எடுத்து பார்த்தான். அது ஒரு கடிதம். படித்தான். டியர் ரஞ்சன், எப்படி இருக்க மேன்? நான் 1 வாரம் உன்னை விட்டுட்டு இங்கே பெங்களூருக்கு வந்ததில் ரொம்ப காஞ்சு போயிருப்பியே, அப்படித்தானே? என்னை பார்க்கணும் மாதிரி இருக்கா? சினிமாவுக்கு அழைச்சிக்கிட்டு போய் இருட்டில் சில்மிஷம் செய்யணும் போல இருக்கா? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாய்? மை ஸ்வீட் ராஸ்கல், நீ ரொம்ப தான் பாவம் இல்லை? பின்ன என்ன, வான்னு கூப்பிட்டா வர வேண்டியதானே? இங்கே பெங்களூரில் எவ்வளவு சில்லுன்னு இருக்குது தெரியுமா கிளைமேட்? அதுலேயும் என் சித்தப்பா வீட்டை சுற்றி கார்டன். ஈவினிங்கில் கார்டனுக்கு நடுவில் புல்வெளியில் கையை காலை நீட்டி ஹாயாக படுத்து கிடக்கிறது. செம ஜாலிப்பா. ஐ மிஸ் வெரி மச்சியா. வந்திருக்கலாம்ப்பா. பயம், அண்ணன்கிட்ட அவ்வளவு பயம். உன் ஃப்ரெண்டுக்கு பெங்களூரில் கல்யாணம்னு பொய் சொல்லிட்டு வாயேன்னு ஐடியா கூட கொடுத்தேனே, அப்போவும் பயம். அது சரி, தெரியாமல் தான் கேட்குறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லவ்வை உங்கள் அண்ணன்கிட்ட தெரிவிக்க வேண்டியது தானே? அதுக்கு ஏன் 4 நட்சத்திரம் பார்க்கணும்? ஆனாலும் நீ உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுறியோன்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸ் வந்ததும் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செஞ்சு, என் பேர் சீமா, உங்கள் தம்பி தான் என்னை கட்டிக்க போகிற மாமான்னு சொல்ல போகிறேன். வழியாத மேன், உன் முகம் போகிற போக்க என்னால் கெஸ் பண்ண முடியுது. கவலைப்படாத, அப்படியெல்லாம் உன்னை மாட்டி விட்டுட மாட்டேன். வேற என்ன, உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற க்யூட் குட்டிகளை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்காம ஒழுங்கா சமத்தா என் ஃபோட்டோவை மட்டும் பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டுரு. வந்துடுறேன் சீக்கிரம். பை. யுவர்ஸ் சீமா. கடிதம் முழுவதையும் படித்து முடித்த மகேந்திரன் இன்டர்காம் எடுத்து, ரஞ்சன், உடனே என் ரூமுக்கு வா என்றான். வினாடிகளில் கதவை தள்ளி உள்ளே வந்தான் ரஞ்சன். என்னன்னா? பதில் ஏதும் பேசாமல் அந்த கடிதத்தை நீட்டினான் மகேந்திரன். வாங்கி பார்த்து அதிர்ந்த ரஞ்சன் அவசரமாக தன் சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். என்னடா இது என்றான் மகேந்திரன் அவனை பார்க்காமல். இது வேற ஏதோ லெட்டர்னே, இது எப்படி ஃபைலுக்குள்ள? நான் யுவர் சீமா வரைக்கும் படிச்சுட்டேன் அண்ணே. அது சின்ன வயசுலேருந்து உன்னை தம்பி மாதிரியா நினச்சி வளர்த்தேன். ஒரு அப்பா ஸ்தானத்தில் தானே நான் உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி இருப்பேன். அப்படி இருக்கிறப்ப நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னா இதெல்லாம் என்னடா அசிங்கம்? அண்ணே, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நானும் அந்த சீமாவும் மனசார பழகிறோம். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது என்ற மகேந்திரன் அதிர்ந்து போன முகத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த தன் தம்பியை நேருக்கு நேர் முகத்தை உற்று பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து, என்னடா பயந்துட்டியா? படவா, எனக்கு வேலை மிச்சம், கொண்டா கைய என்று ரஞ்சன் கையை பற்றி குலுக்கினான். ரஞ்சன் திகைத்து பின் சிரித்து பெருமூச்சு விட்டான். ஓ மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். அதென்ன வா பொண்ணெல்லாம் எழுதியிருக்கு. சும்மா செல்லம் கொஞ்சல்ஸ். நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சரி, அந்த பொண்ணு இப்போ பெங்களூரில் இருக்குதா? நான் பார்க்கணுமே. நாளை காலையில் வந்துடுதுண்ணே. ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்படி ஈஸியாக சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் குதூகலமாக ரஞ்சன். அத்தியாயம் 4. தோட்டத்தில் புல் கத்தரிக்கும் கருவியை புல்வெளியில் உருட்டியபடி நடந்து கொண்டிருந்தாள் வினிதா. சீரான உயரத்தில் புற்களுக்கு கிராப் வெட்டியது கருவி. போர்டிகோவில் பைக்கை நிறுத்தி இறங்கியதும் வேகமாக அவளிடம் வந்தான் சுதாகர். என்னக்கா அது? கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னதா சொன்னில்ல, இதெல்லாம் எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு? நகரு, கொண்டாத. 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுடா, போதும். கருவியை அவளிடம் இருந்து வாங்கி தள்ளிக்கொண்டு சுதாகர் நடக்க கூடவே நடந்தாள் அவள். மச்சான் ஃபோன் செஞ்சிருப்பாரே, ரஞ்சன் யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு உடஞ்சி போச்சு. காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாருன்னு பார்த்தா சரி நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. தெரியுமா? தெரியும். அதுக்கு என்ன, ரஞ்சன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கட்டுமே. புரிஞ்சுதான் பேசுறியாக்கா? அந்த பொண்ணு நம்ம ஜாதி இல்லையா. அதனால என்ன சுதாகர், ஜாதியெல்லாம் விசாரிச்சுட்டா லவ் பண்ணுவாங்க? என்னக்கா நீ விளையாட்டாவே பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அதிர்ச்சியா இல்லையா? அதிர்ச்சியா? சிரித்தாள். ரஞ்சன் என்கிட்ட வந்து, அண்ணி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அண்ணங்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு கேட்டாரு. நான் தான் ஐடியா சொன்னேன். அவர்கிட்ட நேராக சொல்ல கூச்சமாக இருந்தா உங்கள் காதல் தெரிய வர்ற மாதிரி
அவள் எழுதின ஏதாச்சும் லெட்டரை அண்ணன் பார்வையில் வச்சிடுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது சரி, நான் ஏற்கனவே சில விஷயங்கள் சொன்னேனே, அதெல்லாம் மச்சான்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணிட்டியா? அவர்கிட்ட பேசினேன். பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. இன்னொரு தடவை அந்த பேச்சை எடுக்காதன்னுட்டாரு. ரஞ்சனுக்கு கல்யாணம் ஆனதும் இதே வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு சீமா வரப்போறா. இப்போவே அவரை வா பொண்ணு தான் கூப்பிடுவாளாம். நாளைக்கு இங்கே ராஜாங்கம் நடத்த போறா. புத்திசாலித்தனமாக நீ நடந்துக்கிறது நல்லதுமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேய், நீ ரொம்ப தான் எதையும் சந்தேக கண்ணோட பார்க்குற. எல்லாம் எப்போவும் நல்லபடியாக நடக்கும்னு பாசிட்டிவாக நினைக்க பழகிக்கோ. தியானம் பண்ணுற, பக்தி புத்தகங்கள் படிக்கிற, ஆனால் உன் மனசு மட்டும் விசாலமா இல்லையே என்ற வினிதா, இந்த மாதிரி என்கிட்ட நீ பேசுறதே கூட எனக்கு பிடிக்கலடா, விட்டுடு என்றாள். வீட்டை நோக்கி நடந்தாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த சுதாகர் பெருமூச்சு விட்டபடி கருவியை நிறுத்தினான். அத்தியாயம் 5. போர்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு இறங்கின ரஞ்சன் உள்ளே நுழையும் போதே அண்ணி என்று உற்சாகமாக குரல் கொடுத்தான். எங்கே இருக்கீங்க? மாடியில் வினிதாவின் தலை தெரியவே 2 படிகளாக தாவி ஏறி மேலே வந்து மூச்சு வாங்கியபடி அந்த பெரிய பட்டை சாக்லேட்டை நீட்டினான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்றான். எதுக்கு தேங்க்ஸ் என்றாள் வினிதா புரியாமல். புரியாத மாதிரி நடிப்பா. அண்ணன் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசியாச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கொடுத்த ஐடியா பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. முதல்ல அவர் பயங்கரமாக திட்ட போகிற மாதிரி பேச ஆரம்பிச்சு என்னை நடுங்க வச்சுட்டாரு. நான் எதிர்பார்த்த அளவு அவர்கிட்ட அதிர்ச்சியே இல்லை நீ. வினிதா வாய் விட்டு சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ச்சி இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேற்று ராத்திரியே நான் அவர்கிட்ட பக்குவமாக உங்கள் லவ் மேட்டரை சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாரு. அதனால அவருக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேட்டர் புதுசாக தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிற மாதிரி நடிச்சு அப்புறம் சம்மதம் சொல்லிருங்கன்னு சொன்னேன். அண்ணி, நீங்கள் பெரிய ஆள் தான். பெரிய ராஜதந்திரிகள் எல்லாம் உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கணும் போலி இருக்கு. ரொம்ப தான் ஐஸ் வைக்க வேணாம். நெத்தியில் என்ன விபூதி? எந்த கோயில் போனீங்க? கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அண்ணன் லவ்வுக்கு சம்மதம் சொல்லிட்டா 100 ரூபாய் லஞ்சம் பேசியிருந்தேன். போய் போட்டுட்டு நாளைக்கு சீமாவையும் அழைச்சிக்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். சீமாவுக்கு சாமி பக்தியெல்லாம் உண்டா? ரஞ்சன் தயங்கினான். எச்சில் விழுங்கிவிட்டு, அண்ணி, நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் நம்ம பூஜை ரூமை பார்த்து நீங்கள் மனசுருக கும்பிட்றத பார்த்துட்டு தானா பக்தி வந்துடாது என்றான். இப்போதைக்கு பக்தி இல்லையாக்கும். ஆமா அண்ணி, அவள் கொஞ்சம் மாடனாக வளர்ந்த பொண்ணு. அவளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனால் அவள் கார்லேயே உட்காந்துருவா. நான் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்து விபூதி நீட்டினா எடுத்து நெத்தியில் வச்சுக்காம வாயில் போட்டுக்கிட்டு சாம்பல் ஒரு ருசி தான் இல்லை அப்படின்னு கிண்டல் பேசுவா. 1-2 விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் முரண்படுறோம். மற்றபடி 1000 விஷயங்களில் எங்கள் சிந்தனைகளும் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பொறுப்பில்லாத குணங்களை இங்கே அவள் வந்ததும் சரிப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றான் ரஞ்சன். சரி, எங்கே அவரை காணோம்? நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க. எதுவும் வேலை இருக்கா? வர லேட் ஆகுமா? ஆடிட்டரை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஆடிட்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. 7:30-8க்குள்ளே வந்துடுவார் என்று ரஞ்சன் சொல்லி கொண்டிருக்கும்போது வாசலில் கார் சத்தம் கேட்டது. மாடியில் இருந்தபடி 2 பேரும் எட்டி பார்க்க வீட்டுக்குள் வேகமாக நுழைந்தது மகேந்திரன் அல்ல, ரகுநாத். மகேந்திரன் என்று வெறி பிடித்தவன் போல ரகுநாத் கத்த, கீழே தன் அறையில் இருந்த சுதாகர் வெளியே பரபரப்பாய் வர, ரஞ்சன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வர, ரகுநாத் அவர்கள் இருவரையும் தாண்டி மகேந்திரனை தேடி, எங்கய்யா அவங்க அண்ணன் மகேந்திரன்? நேராக உங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வரேன். புறப்பட்டு போயாச்சுன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரா? கூப்பிடியா என்று கத்தினான். சஃபாரி உடையில் திடகாத்திரமாக நின்ற ரகுநாத்தை நெருங்கின ரஞ்சன். சார், நீங்கள் பேசுறது முறையா இல்லை, முதல்ல உட்காருங்க என்றான். பேசுறது முறையா இல்லையா? உங்கள் அண்ணன் நடந்துக்கிட்டது முறையா இருக்கா? சம்பந்தம் பேசுறதுக்கு வரலன்னா 10 ரூபாய் சமாச்சாரம் இல்லை தம்பி, 10 லட்சம். 1 வாரத்தில் கரெக்டாக ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு சொன்னார். வாயை மூடிக்கிட்டு 1 வாரம் இருந்துட்டேன். 1 வாரம் வாயை மூட வச்சுட்டா அப்படியே விஷயத்தை அமைக்கிடலாம்னு நினப்பா? முதல்ல உங்கள் அண்ணனை கூப்பிடியா? எங்கே அந்த ஆள்? அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த கத்திர வேலையெல்லாம் வேணாம். எல்லா மேட்ரும் எனக்கும் தெரியும். என்கிட்ட சொல்லுங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கேனா? 10 லட்சம் எங்கப்பா? அதை வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். கொடுக்குறியா? கத்தாமல் வாங்கிட்டு போயிடுறேன். எங்கள் பணமும் 20 லட்சம் மாட்டிக்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும்? நான் கொடுத்தது உங்கள் அண்ணன்கிட்ட. எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர் தான். அவர் அதை கொண்டு போய் கொடுத்தாரா இல்லை தானே சுருட்டிட்டாரான்னு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி அபாண்டமாக பேசாதீங்க. அப்படி தான் பேசுவேன். என் பணத்தை மகேந்திரன் லவுட்டிட்டு சமாதானம் சொல்கிறான்னு சொல்கிறேன். ஆத்திரம் உச்சிக்கேற ரஞ்சன் ரகுநாத்தின் சட்டையை பிடித்தான். மரியாதையாக வெளியில் போங்க. எடுறா கைய. என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்க வந்தா பெரிய சண்டியர் மாதிரி மேலே கை வைக்கிறியா நீ என்று வேகமாக அவன் கையை உதறிவிட்ட ரகுநாத். சொல்லி வை உங்கள் அண்ணன்கிட்ட, நான் ஒரு மாதிரியான ஆள்.
நயமா கேட்டு வசூலிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இதே நேரத்துக்கு வருவேன். பணத்தோட இருக்க சொல்லு உங்க அண்ணனை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன செய்வ என்றான் விரைப்பாக ரஞ்சன். நான் எதுக்கும் துணிஞ்சவன். என்னை ஏமாத்தினவன உசுரோட விடமாட்டேன், ஜாக்கிரதை என்ற அவன் முகத்துக்கு நேராக சொடக்கு போட்டு சொல்லிவிட்டு வேகமாக சென்றான் ரகுநாத். சர்ரென்று அவனுடைய கார் புறப்பட்டு சென்றது. அத்தியாயம் 6. மறுநாள் விமான நிலையத்தில் வந்திறங்கிய அலுமினிய பறவையிலிருந்து இறங்கி நடந்து வந்த சீமா 94 நாகரிகத்தின் ஒரு உதாரணமாக இருந்தாள். லவுஞ்சுக்கு வந்த சீமா எதிரே கைகட்டி நின்றவனை நிமிர்ந்து பார்த்து கண்களை நாலா பக்கங்களிலும் விரித்து, ஹேய் யூ, ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்ண வரதா நீ சொல்லவே இல்லையே ரஞ்சன் என்றாள். முஷ்டி மடக்கி செல்லமாக அவன் வயிற்றில் குத்தினாள். சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் சொல்லல. பெங்களூர்ல ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்டியா சீமா என்றான் அவளுடைய சூட்கேஸை வாங்கி கொண்டு. ஏன், சைக்கிள் மொபெட்டா இருக்கு? வாட் டு யூ மீன்? ஐ மீன் டயர் என்றவன் அவளின் திறந்திருந்த இடுப்பில் கில்ல துள்ளி நகர்ந்தாள். உதப்பேன் ராஸ்கல், ஆக்சுவலா 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கேன். எங்கே நின்று பெருமூச்சு விடு, உண்மைதானான்னு பார்க்குறேன். அங்கே இல்லை மேன், இடுப்பில். அதானே பார்த்தேன். சரி, நான் எதுக்கு காலையில் இவ்வளவு அவசரமாக உன்னை இங்கேயே வந்து பார்த்தேன் சொல்லு. இருவரும் விமான நிலையத்தை விட்டு வெளியேறி ரஞ்சனின் கார் நோக்கி நடந்தார்கள். ஒரு ஏக்கம்தான், சைட் அடித்து 10 நாளாச்சே, அதானே என்றாள். காருக்குள் தன் கைப்பை வீசிவிட்டு, சாவி கொடுப்பா, நான் ஓட்டுறேன் என்றாள். சரி, அதான் எனக்கும் சௌகரியம் என்று முன் சீட்டில் ஏறிக்கொண்டு சூட்கேஸை பின்னால் போட்டான் ரஞ்சன். அவள் அமர்ந்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டதும் அவள் மேல் சாய்ந்து கொண்டு கன்னத்தோடு கன்னம் வைத்து கொண்டான். ஏய், ரோட்ல போறவனெல்லாம் பார்க்குறான், நகரு. மாட்டேன், பார்க்கட்டும், பொறாமை தீயில கருகட்டும், எனக்கு என்ன. ஸ்டியரிங்கை பிடிச்சிருக்கிறதால உன்னை தள்ள முடியல, இதைத்தான் சௌகரியம்னு சொன்னியா படவா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, கொண்டு போய் மோதிர போகிறேன், கார் உன்னோடது தான். விலகி கொண்ட ரஞ்சன், ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னால் உனக்கு மூடு கிரியேட் பண்ண வேணாமா, அதான் என்றான். என்ன? எங்கள் அண்ணன்கிட்ட நம்ம காதலில் சொல்லியாச்சு. அவர் கிரீன் கொடி இல்லை, அதை எடுத்து ஆட்டிட்டாரு. வாட் என்ற சீமா அப்படியே காரை ஓரத்தில் நிறுத்தினாள். அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். 1000 வாட்ஸில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வாங்கின மாதிரி இருக்கு சீமா, ஒன்ஸ் மோர் என்றான். நிஜமா 1000 வாட்ஸில் ஒரு ஷாக் வாங்கிப்பாரு, ஒன்ஸ் மோர் கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டப்பா என்று மீண்டும் காரை ஓட்ட துவங்கிய சீமா, அது எப்படி என்ன பார்க்காமலே ஓகே செஞ்சாங்க என்றாள். பொண்ணு நல்லவன்னு நான் ஒரு பொய் சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க சீமா. ஏய், இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. நான் உன்னை ரேப் பண்ணினேன்னா? சீமா, இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அண்ணன். பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வீட்டில் ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போய் அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து புறப்பட்டு ஒரு பெரிய ஹோட்டல் போகிறோம். கிராண்ட் பார்ட்டி, ஓகே என்றான் ரஞ்சன். ரஞ்சன், பாட தெரியுமான்னு கேட்டா நான் பாபா சேகலோவோட ராப் பாடினா பரவாயில்ல தானே? அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறது பெட்டர். வேற என்ன கேட்பாங்க? இது என்ன இன்டர்வியூவா? சும்மா சகஜமாக பேசு, கொஞ்சம் அடக்க உடக்கமாக பேசு, போதும் என்றான் ரஞ்சன். ஈவினிங் வர்றப்போ ஷேவ் பண்ணிட்டு வா ரஞ்சன், குத்துது என்றாள் சீமா சாலையை பார்த்தபடி. அத்தியாயம் 7. ஒலித்த போனை எடுத்தான் மகேந்திரன். மாலை மணி 4. ஹலோ மகேந்திரன் என்றான். வினிதா பேசுகிறேன், இங்கே மாமா வீட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லு, எப்படி இருக்கார் ஓ மாமா? இப்போ கொஞ்சம் மெதுவாக எழுந்து நடக்க சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்சர் ஆன எலும்பு சேர்றதுக்கு இன்னும் 3 வாரம் ஆகுமா. நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் மட்டும் தனியாக காரை ஓட்டிக்கிட்டு வர வேணாம். சுதாகர் இருக்கட்டும் உங்கள் கூட. அவனோட யோகா சென்டரில் ஏதோ ஒரு விழா பற்றி பேசி முடிவெடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டான். அவன் வர்றதுக்கு 8:30-9 ஆகும்னா. அப்போது ரஞ்சனையாவது கூட வச்சுக்கிட்டு வாங்க. ரஞ்சன் இன்னைக்கு பூரா ஆஃபீஸுக்கு மட்டம். ஏன், அவனோட ஆள் இன்னைக்கு பெங்களூர்லேருந்து திரும்புறதா சொன்னான். சாயங்காலம் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேனில்ல, அதுக்கு முன்னாடி அவளை பார்த்து எப்படி பேசணும்னு ட்ரைனிங் கொடுக்க வேணாமா? சாயங்காலம் அவளோட தான் வருவான். 7 மணிக்கெல்லாம் வந்துடுறதா சொன்னான். நீ அதுக்குள்ளே வந்துடுவேன் இல்லை? நான் வரேன். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரப்போ வீட்டில் கந்தன் மட்டும்தான் இருப்பான். அவனாவது கூட இருக்கட்டும். அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடாதீங்க, மெதுவாக அனுப்பிக்கலாம். என்ன, எதுக்கு இவ்வளோ பயப்படுற நீ? உங்களுக்கு என்ன, சாதாரணமாக சொல்லிடுவீங்க. நேற்று அந்த ரகுநாத் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டதை நாங்கள் தானே கேட்டோம். அவன் சும்மா குதிப்பான் கிடந்து. காலையில் நானே ஃபோன் செஞ்சு பேசிட்டேன். என்ன பேசுனீங்க? மினிஸ்டரோட செக்ரட்டரி இன்னும் 1 மாதத்தில் வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுறதா சொல்லியிருக்காரு. அதை சொன்னேன். 1 மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னார்? அவன் எதையும் காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை. திருப்பி திருப்பி என்னையே குற்றம் சாட்டி பேசினான். வேணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போயான்னு சொல்லி வச்சுட்டேன்.
ஏங்க, பம்பாய்க்கு நம்பகமான ஆள் அனுப்பி அந்த வர்மா ஏதாச்சும் ஃப்ராடு செஞ்சுட்டானான்னு ரகசியமா துப்பறிய சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்குதே, அதுல உள்ள சுசீலா என்னோட காலேஜில் படிச்சவ. அவளை பார்த்து விபரம் சொல்லி ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ கையோட கூட்டிக்கிட்டு வரேன். பேசி பார்க்குறீங்களா? சரி, அழைச்சிக்கிட்டு வா. வச்சிடுறேன். வேற எதுவும் இல்லையே? எதுவும் இல்லை. வினிதா இரு, என்னமோ ஒன்று நினச்சேன். சொல்லுங்க. மறந்துட்டேன், ஈவினிங் நேரில் பேசிக்கலாம் என்று சொல்லி ரிசீவரை வைத்தான் மகேந்திரன். அத்தியாயம் 8. தன் வெள்ளை மாருதியை நிறுத்தி இறங்கி மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு கத்திரிப்பூ நிற ஷிஃபான் சேலையில் 3 சென்ட் மணக்க வினிதா வந்தபோது இரவு மணி 7. சுசீலா அவளை உற்சாகமாக வரவேற்று உட்கார வைத்து பரத்திடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். நான் சொன்னேனே கொஞ்சம் முன்னாடி ஃபோன் செஞ்சான்னு, இவதான் மிஸ்ஸஸ் வினிதா மகேந்திரன். ஹலோ என்றான் பரத். காலேஜில் நாடகம் போட்டப்போ உங்களுக்கு மீசை விழுந்துருச்சுன்னு இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தா சுசீலா. பரத் என்று அதட்டின சுசீலா. சொல்லு வினிதா, என்ன உன் பிரச்சனை? அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அழைச்சி போயிட்ட? அதை சொல்லு. போன தடவை பார்த்தப்போ நல்லா குண்டா இருந்தியே. நாம பார்த்து 1 வருஷம் இருக்காது. எனி ப்ராப்ளம்? வினிதா தன் நகங்களை பார்த்து கொண்டு, 10 நாளைக்கு முன்னால் ஒரு அபார்ஷன், 6 மாதம் முன்னாடி ஒரு அபார்ஷன், எல்லா டெஸ்ட்டும் செஞ்சு பார்த்தாச்சு, அம்மா ஆகிறதுக்கு இன்னும் நேரம் வரல என்றாள். அடடா, நான் ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா என்றான் பரத். இல்லை பரவாயில்லைங்க என்றாள் வினிதா. சரி சொல்லு, உன் ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் உதவி எந்த வகையில் தேவைப்படுது என்றாள் சுசீலா. அவரோட பிஸ்னஸில் புதுசாக ஏதோ வரி போடாமல் இருக்கிறதுக்காக மத்திய அமைச்சரோட செக்ரட்டரியை பார்த்து ஒரு தொகை லஞ்சமாக தரதா பேரம் பேசியிருக்கான் பாம்பேயில் இருக்கிற வியாபாரி வர்மா. அதில் இவரோட பங்கா 20 லட்சம், ரகுநாத்னு இன்னொரு பிஸ்னஸ்மேன் பங்கா 10 லட்சம், இன்னும் சில பேர்கிட்ட 3, 2ன்னு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் வர்மாவும் என் ஹஸ்பண்டுமா அந்த மினிஸ்டர் செக்ரட்டரி கிட்ட மொத்தம் 75 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என் லைஃப்பில் அந்த மாதிரி எல்லாம் பதவி கிடைக்காம போச்சே என்றான் பரத். நீங்கள் சொல்லுங்க. ஆனால் வாக்கு கொடுத்த மாதிரி சலுகை வரல. இதில் என்ன கூத்துன்னா, போனவங்க மினிஸ்டரையே பார்க்கல, செக்ரட்டரி கிட்ட மட்டும் பேசிட்டு வந்திருக்காங்க. இப்போ கேட்டால் பணம் பல பேருக்கு பட்டுவாடை ஆயிடுச்சுன்னும் 1 மாதம் கழித்து திருப்பி தரதாகவும் செக்ரட்டரி சொல்கிறதா வர்மா சொல்கிறாரு. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, மினிஸ்டர் நாலேஜ் இல்லாமலேயே வர்மாவும் அந்த செக்ரட்டரியுமா பேசி வச்சுக்கிட்டு சதி பண்ணி ஏமாத்துறாங்களோன்னு நினைக்கிறோம். இந்த சிக்கலான விவகாரத்தை போலீஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கொடுத்தது லஞ்சம், அதுவும் பிளாக் மணி. கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால் வர்மாவை கண்காணித்து உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். என்னோட வீட்டுக்கு வந்தால் என் ஹஸ்பண்ட் இன்னும் விபரமாக சொல்லுவார் என்றாள் வினிதா. பரத் ஒரு கையை முஷ்டியாக்கி விரல்கள் மேல் விரல்களால் தாளம் போட்டபடி சிந்தனையில் ஆழ்ந்தான். ரகுநாத் 10 லட்சத்தை இவர்கிட்ட கொடுத்தாரு. அதனால் இவர் 10 லட்சத்தை உடனே திருப்பி கொடுத்தாகணும்னு விரட்டுறாரு. நேற்று வீட்டுக்கே வந்து அவர் இல்லாத சமயத்தில் ரொம்ப திட்டிட்டு மிரட்டிட்டு போயிட்டாரு. பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டார் இவர். பரத் போலாமா என்றாள் சுசீலா. எங்க? பம்பாய்க்கா? இப்போ வினிதா வீட்டுக்கு. ஷூர், முன்னாடி போய் காரில் இருங்க, ஒரு சிகரெட் நேரத்தில் வந்துடுறேன் என்ற பரத் அவர்கள் இருவரும் எழுந்து நடந்ததும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அத்தியாயம் 9. கோபாலபுரத்தில் இருந்த தன் பங்களாவுக்கு வந்து சேர்ந்த வினிதா காரை கேட் முன்பாக நிறுத்திவிட்டு என்ஜினை அணைக்காமல் இறங்கி சென்று கொக்கி நீக்கி பெரிய கேட்டை விசாலமாக திறந்து வைத்துவிட்டு வந்து காரை எடுத்து உள்ளே வந்து நிறுத்தி என்ஜினை அணைத்தாள். ஏன் கேட்ல வாட்ச்மேன் யாரும் இல்லையா என்றாள் சுசீலா. நைட்டுக்கு மட்டும் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்ல சொல்லி வாட்ச்மேன் போட்டிருந்தோம். அவன் பிரமாதமா தூங்குறான், பிரயோஜனம் இல்லை, நிறுத்திட்டோம். 4 நாளாச்சு அவனை நிறுத்தி. வேற வாட்ச்மேன் ஏற்பாடு செய்யணும். வாங்க உள்ள போலாம். பரத் போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்ற அம்பாசிடரின் மேல் உதிர்ந்திருந்த காகித பூங்கொத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான். அகலமான வாசல் கதவு விரிய திறந்தே இருந்தது. சுந்தர் அழைத்தபடி உள்ளே வந்தாள் வினிதா. அவர்கள் இருவரையும் ஹால் சோஃபாவில் அமரச் செய்துவிட்டு, இருங்க அவரை கூட்டிட்டு வரேன் என்று துள்ளலாக மாடிப்படிகள் ஏறினாள். சுசி, வினிதாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்றான் பரத். அது எதுக்கு உங்களுக்கு? சரி வேணாம், நிஜ கூந்தலா சௌரியா? இதுக்கு பதில் சொன்னா அடுத்து என்ன கேள்வி வரும்னு தெரியும். என் ஃப்ரெண்டுங்க அவ, கொஞ்சம் மரியாதை இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லிட்டேன் மரியாதை கெடுற மாதிரி? உன்னை விட பெட்டரா இருக்கிற ஒருத்திய ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவா பாத்திரக்கூடாதே. என்னை விட அவ பெட்டரா? எந்த விதத்துல? சொன்னா சண்டை வரும், விட்டுடு என்று பரத் சொன்னபோது மாடியில் இருந்து அடித்தொண்டையில் வினிதா அலறினதில் 2 பேரும் திடுக்கிட்டார்கள். எழுந்தார்கள். பதட்டமாக படிகளில் ஏறி மேலே வந்து கதவு திறந்திருந்த பெரிய அறைக்குள் வந்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார்கள். கட்டிலில் கிடந்த மகேந்திரனின் விழிகளும் நாக்கும்
லேசாக பிதுங்கி இருக்க, அவன் கழுத்தை சுற்றிலும் ஒரு நைலான் கயிறு கிடக்க, அவன் இறந்து போய் கொஞ்ச நேரம் ஆயிற்று என்பதை அவன் நாக்கின் மேல் ஸ்திரமாக உட்கார்ந்திருந்த ஈ உறுதி செய்தது. படபடக்கும் தன் நெஞ்சை ஒரு கையால் அழுத்தி பிடித்து கொண்டு மீண்டும் வினோதமாக கிரீச்சிட்ட வினிதா மயக்கத்தில் ஆழ்ந்து சரிய பரத்தும் சுசீலாவும் தாங்கினார்கள். சுசி, அப்படியே தூக்கு, இவங்கள முதல்ல கீழே கொண்டு போயிடலாம், அதுதான் இவங்க ஹஸ்பண்டா என்றான். ஆமாம் பரத், நல்லா தெரியுமா? நீ பாத்திருக்கியா? கல்யாணத்துக்கு போயிருக்கேன், அதுக்கப்புறமும் பல தடவை மீட் பண்ணியிருக்கேன் பரத். என்ன இது, இப்படி செத்து கிடக்குறாரு? எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்கு. இருவருமாக வினிதாவை கீழே கொண்டு வந்து சோஃபாவில் படுக்க வைத்ததும், சுசி, இவங்க முகத்துல தண்ணி அடிச்சு குடிக்க ஏதாவது கொடு, வந்துட்டேன் என்ற பரத் மீண்டும் மகேந்திரன் இறந்து கிடந்த அறைக்கு வந்தான். எதையும் தொட்டுவிடாமல் கட்டில் அருகே சென்று பாடியை நிதானமாக பார்த்தான். கையை எடுத்து பார்த்தான். மகேந்திரன் இடுப்பில் லுங்கியும் மேலே கையில்லாத பனியனும் அணிந்திருந்தான். கட்டிலின் மற்றொரு ஓரத்தில் கழற்றி போடப்பட்ட பேண்ட்டும் சட்டையும் கிடந்தன. கட்டில் மேல் 2 மல்லிகை மொட்டுக்கள் கிடந்தன. அந்த அறையில் பெரிய போராட்டம் நடந்ததைப் போல தெரியவில்லை. ஆனால் கழுத்தில் நைலான் கயிறு. நிச்சயமாக கொலைதான். யார், எப்போது? பரத் கீழே வந்து போனை எடுத்து போலீஸ் கண்ட்ரோல் அறையை அழைத்து விரிவாக தகவல் கொடுத்தான். மயக்கத்தில் இருந்து விடுபட்டிருந்த வினிதா பெரிய குரலில் அழுது கொண்டிருந்தாள். ஐயோ சுசீலா, நான் என்ன செய்வேன்? இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாரே. அந்த ரகுநாத் பாவிதான் கொலை செஞ்சுட்டு போயிருக்கணும். நான் எதுவும் செய்வேன்னு சொன்னானே, இவர் அவனை பெருசா லட்சியம் செய்யாம அலட்சியப்படுத்தினாரே. என்னங்க, போயிட்டீங்களா? நீங்க இல்லையா என்று கதறினாள். பரத் அவள் அழுது முடியட்டும் என்று அவகாசம் கொடுத்துவிட்டு பங்களாவுக்கு வெளியில் வந்தான். நேரெதிரில் ஒரு பங்களாவின் பால்கனியில் விளக்கெரிந்து மூங்கில் தொட்டியில் யாரோ இருட்டுருவாக ஆடிக்கொண்டிருக்க, பரத் கேட் தாண்டி சாலையை தாண்டி அந்த வீட்டுக்கு வந்து மேலே பார்த்து கையசைத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கீழே வாங்களேன், பேசணும் என்றான். மேலே அமர்ந்திருந்த அந்த இளைஞன் சில வினாடிகளில் தன் கையில் வைத்திருந்த நாவலோடு இறங்கி வந்து, என்ன சார் என்றான். ஐ எம் லாயர் பரத், எதிரில் மகேந்திரன் சாரை பார்க்க வந்தேன். நீங்க உங்க வீட்டு பால்கனியில எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கீங்க? ஏன், ஈவினிங் 6 மணிலேருந்து அங்கதான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா? கவனிச்சிங்களா? அம்பாசிடர்ல மகேந்திரன் சாரு வந்தாரு. கேட் முன்னாடி காரை நிறுத்திட்டு அவரே இறங்கி கேட்டை திறந்தாரு. அவர் எனக்கு பழக்கம்தான். அதனால என்ன சார், வாட்ச்மேன் எங்கேன்னு இங்கிருந்தே கேட்டேன். நிறுத்திட்டேன், வேற ஆள் போடணும்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு போய் உள்ள நிறுத்திட்டு வந்து கேட்டை மூடிட்டு போனாரு. அப்போ எத்தனை மணி இருக்கும்? 6:30 இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் கேட்டை திறந்து யாராச்சும் போனாங்களா? நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்ததால கவனிக்கல. விஷயம் என்னன்னு சொல்லுங்களே. மகேந்திரன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. என்னது? அவன் கையில் இருந்த புத்தகம் நழுவியது. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா, 6:30 அவர் வந்தப்புறம்தான் யாரோ வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிங்க, வேற ஏதாச்சும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? வேற என்று தன் தாடையில் விரல் வைத்து யோசித்த அவன், சார், மகேந்திரன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல வெள்ளை காண்டசா ஒண்ணு வந்து நின்னுது. அதுல இருந்து யாரும் இறங்கினாங்களா, பங்களா உள்ள போனாங்களான்னு கவனிக்கல. கார் வந்து நின்ன சத்தத்துல ஒரு தடவை இயல்பா நிமிர்ந்து பார்த்துட்டு மறுபடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 நிமிஷத்துல அந்த கார் புறப்பட்டது. அப்போ ரிவர்ஸ் எடுத்து திரும்பி போனது. ரிவர்ஸ் எடுத்தப்போ யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், திஸ் கார் கம்ஸ் ரிவர்ஸ்னு பொம்மை வாய்ஸ் கேட்டுது. அப்போ ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தேன் சார். மற்றபடி நீங்க கூப்பிட்டதால நிமிர்ந்தேன். அந்த காரை யார் ஓட்டினது? சாரி, அதெல்லாம் கவனிக்கல. உங்க பேரு? இளங்கோ. அவனுக்கு எங்கே என்ன வேலை என்று சுருக்கமாக விசாரித்து கொண்டு மறுபடி பங்களாவுக்குள் வந்தபோது வினிதா கொஞ்சம் அழுகை குறைந்து போய் சுசீலா மேல் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். ஏங்க, நீங்க உள்ள நுழைஞ்சப்போ சுந்தர்னு யாரையோ கூப்பிட்டீங்களே, அது யாருங்க என்றான் பரத். வேலைக்காரன். நான் வர்ற வரைக்கும் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மத்தியானம் புறப்பட்டு போனேன் என்றாள் வினிதா. எங்க போனீங்க? நுங்கம்பாக்கத்துல என் மாமா வீடு இருக்கு. அவர் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல படுத்திருக்காரு. போய் பார்த்துட்டு அங்கிருந்து தான் சுசீலா கிட்ட போன்ல பேசினேன். உங்களை அழைச்சிட்டு வர்றதா அவர்கிட்டையும் பேசினேன். அங்கிருந்து புறப்பட்டு தான் நேரா உங்க ஆபீஸ் வந்தேன். ரைட்டு. இந்த வீட்டுல யார் யார் இருக்கீங்க? எங்க 2 பேர் தவிர என் தம்பி சுதாகரும் அவரோட தம்பி ரஞ்சனும் இருக்கோம். அவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்காங்க? எப்படி தகவல் தரது? ரஞ்சன் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணோட வீட்டுல போன் இருக்கு, சீமான்னு பேரு. டைரியில முதல் பக்கம் தனியா எழுதியிருக்கும் பாருங்க. சுசி, பார்த்து போன் செஞ்சு விசாரி. அப்புறம் உங்க தம்பி? அவன் தினம் ஆபீஸ் முடிஞ்சதும் ஆழ்வார்பேட்டையில இருக்கிற சுகம் யோகா சென்டருக்கு போயிடுவான். 8 மணிக்கு மேலதான் வருவான். அங்கே போன் இல்ல. பரத் தன் வாட்சை பார்த்து கொண்டு, அவரே வந்துடுற நேரம்தான். பாப்போம். நீங்க ரகுநாத்னு சொன்னீங்களே, அவரோட அட்ரஸ் தெரியுமா? எனக்கு ஆளை தான் தெரியும். ரஞ்சன் சுதாகருக்கு தெரியும். சமீபத்துல இந்த ரகுநாத்தை தவிர
வேற பகை எதுவும் இல்லையே மிஸ்டர் மகேந்திரனுக்கு? இல்ல சார் என்றாள் வினிதா. ரிசீவரை வைத்த சுசீலா, அவங்க 2 பேரும் 5 மணிக்கே புறப்பட்டுட்டாங்களாம் என்றாள். அத்தியாயம் 10. கண்ட்ரோல் ரூமிலிருந்து ஏரியா ஸ்டேஷனுக்கு தகவல் போய் ஜீப்பில் புறப்பட்டு வந்து சேர்ந்த இன்ஸ்பெக்டர் மருதமுத்து ஏற்கனவே அறிமுகமானவராக இருந்ததால் அட என்று வியப்புடன் வந்து பரத் கையை குலுக்கினார். பரத் அவரை வினிதாவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு மாடிக்கு அழைத்து சென்று பிணத்தை காட்டினான். தான் வந்த சூழ்நிலையை விளக்கினான். வினிதாவின் சந்தேகங்களை சொன்னான். எதிர்வீட்டு இளைஞன் இளங்கோ சொன்னதை சொன்னான். மருதமுத்து பொறுமையாக கேட்டுக்கொண்டார். இருவரும் இறங்கி வந்தபோது ஃபியட் காரில் வந்து ரஞ்சனும் சீமாவும் இறங்கினார்கள். ரஞ்சன் கையில் அர்ச்சனை கூட இருந்தது. வாசலில் போலீஸ் ஜீப்பையும் உள்ளே போலீஸ்காரர்களையும் புதிய நபர்களையும் பார்த்து எதுவும் புரியாமல் நெற்றியை சுருக்கினான் ரஞ்சன். அண்ணி, ஏன் அழுறீங்க? எதுக்காக போலீஸ் வந்திருக்கு? இவங்க யாரு? என்னாச்சு? அண்ணி இங்க என்றான் படபடப்பாக. பரத் அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மாடிக்கு நடத்தி சென்றபடி பக்குவமாக விஷயத்தை சொல்லியும் அலறி தீர்த்து விட்டான் அவன். மிரண்டு போய் சிலையாக நின்றாள் சீமா. அவனை அழ அனுமதித்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள அவகாசம் கொடுத்து, யார சந்தேகப்படுறீங்க என்றான் பரத். நிச்சயமா அந்த ரகுநாத் வேலைதான் இது. நேத்து அவன் மிரட்டிட்டு போனான். காலையில அண்ணன் ஆபீஸ்ல இருந்து அவங்கிட்ட போன் பேசுறதா சொன்னாரு. இவர் என்ன பேசினாரு, அவன் என்ன சொன்னான்னு தெரியல. ரகுநாத் வீடு எங்கே இருக்கு? நந்தனத்துல என்று விலாசம் சொல்ல இன்ஸ்பெக்டர் மருதமுத்து குறித்து கொண்டார். ரகுநாத் கிட்ட வெள்ள காண்டேசா இருக்கா? ஆமா என்று ரஞ்சன் சொன்னதும் பரத் இன்ஸ்பெக்டரை அர்த்தத்துடன் பார்த்தான். அவரும் தலையை அசைத்து கொண்டார். கொஞ்ச நேரத்தில் பைக்கில் வந்து சேர்ந்து விஷயம் அறிந்து அதிர்ந்து கதறி முடித்த பின் சுதாகரும் ரகுநாத் தவிர வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது என்றுதான் சொன்னான். மேலும் விசாரிக்கப்பட்டான். பரத் மருதமுத்துவிடம் கை குலுக்கி, அப்போ நான் புறப்படுறேன், நீங்க விசாரணைகளை ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நாங்க புறப்படுறோம் என்றான். சுசீலாவும் அவனும் வினிதாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, இனி போலீஸ்காரங்களோட வேலைதான், நாங்க வரோம் என்றான். மௌனமாக தலையசைத்த வினிதாவின் கூந்தலில் மல்லிகை சரத்தில் அங்கங்கே நார் தெரிந்தது. புறப்பட்டார்கள். காரில் கேட்டால் சுசீலா, ஏன் பரத் திடீர்னு வெட்டிக்கிட்டு வந்துட்டீங்க? நம்ம கூட்டது பாம்பேல வர்மா ஃப்ராடு செஞ்சானா இல்லையான்னு கண்டுபிடிக்க. இங்க வந்தா கேஸ் வேற விதமா டர்ன் எடுத்துருச்சு. மகேந்திரனை கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்ல, அதை போலீஸ் பார்த்துப்பாங்க. அதனால புறப்பட்டுட்டேன். அநேகமா ராத்திரிக்குள்ள அந்த ரகுநாத்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வினிதா ரொம்ப பாவம் இல்ல? ஒரு அழகான பொண்ணு இப்படி திடுதிப்புன்னு விதவையாகிறது பாவம் மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. யோகா கிளாஸ் போயிட்டு வந்ததா சொன்ன அந்த சுதாகர் கண்ணில் மட்டும் கொஞ்சம் பொய் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஆனா எந்த அடிப்படையும் இல்லாம ஒருத்தரை சந்தேகப்படுறது மகா தப்பு. எனக்கு கூட வினிதா இன்னும் அழுதிருக்கணுமோன்னு பட்டது பரத் என்றாள் சுசீலா. வேணாம், அனாவசியமா எந்த யூகமும் நமக்கு வேணாம், பேசாம வா என்றான் பரத். அத்தியாயம் 11. ரகுநாத்தின் வீட்டில் ஜீப் வந்து நின்று அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் மருதமுத்து இறங்கிய போது இரவு மணி 10. போர்டிகோவில் வெள்ளை காண்டசாவை பார்த்தார். அழைப்பு மணியில் கை வைத்தார். கதவை திறந்த பெண்மணி நைட்டியில் இருந்தாள். கழுத்தில் தேய்ந்த தாலி தெரிந்தது. போலீஸை பார்த்ததும் அவள் முகத்தில் இருந்த தூக்க கலக்கம் காணாமல் போய், என்ன என்றாள். மிஸ்டர் ரகுநாத் இருக்காரா? இருக்காரு, என்ன விஷயம்? பேசணும், கூப்பிடுங்க என்று உள்ளே நுழைந்தார். வந்து இப்ப 15 நிமிஷம் முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு திரும்பினாரு. போதையில வந்தாரு, சாப்பிட கூட இல்ல, அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. என்ன விஷயம் சார்? குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுனதுல யார் மேலேயாச்சும் மோதிட்டு வந்துட்டாரா? அதில்ல, அவர் எங்க போய் குடிச்சிட்டு வந்தாரு? தெரியல, நான் கேட்கல. கேட்டாலும் பதில் சொல்ற மூடுல அவர் இல்ல சார். சரி, உங்க காரை ரிவர்ஸ் எடுத்தா யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்னு வாய்ஸ் வருமா? ஆமா என்றாள். அப்போ நீங்க ஒரு பக்கெட் தண்ணியாவது அவர் தலையில ஊத்தி எழுப்பித்தான் ஆகணும். அவரை விசாரிக்காம நான் போக முடியாது என்று சோஃபாவில் அமர்ந்தார் மருதமுத்து. அந்த பெண் கலக்கத்துடன் அருகில் இருந்த அறைக்குள் சென்று, என்னங்க, உங்களை என்னமோ விசாரிக்கணும்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, எந்திரிங்க, அட எந்திரிங்களே என்று எழுப்புவது இங்கே கேட்டது. சில நிமிடங்களில் லேசான தள்ளாட்டத்துடன் முகத்தில் ஈரம் துடைத்தபடி வந்தான் ரகுநாத். 2 கையையும் சேர்த்து வணக்கம் வைக்க சிரமப்பட்டான். உட்காருங்க ரகுநாத், எங்க போய் குடிச்சிட்டு வரீங்க? ஏன், குடிக்க கூடாதா? தப்பா? நான் தப்புன்னு சொல்லல, எங்க போனீங்கன்னு தான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு பிரசாத் வீட்டுக்கு போனேன். எத்தனை மணிக்கு அவர் வீட்டுக்கு போனீங்க? ஈவினிங் 6:30 மணிக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் அங்கேயே இருந்துட்டு இப்பதான் வரேன். என்ன விஷயம் என்றான் குளறலாக. உங்களுக்கு பிசினஸ்மேன் மகேந்திரன் தெரியும் இல்லையா? அவரும் கிரானைட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவரு. தெரியும். அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கடவுளே, எப்போ? காலையில கூட என்கிட்ட போன்ல பேசினாரே. என்ன பேசினாரு? எனக்கு அவர் பணம் தரணும் சார், அது பத்தி பேசினாரு.
நேத்து நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. பணம் கொடுக்கலன்னா எது வேணாலும் செய்வேன்னு கத்திட்டு வந்தீங்களாமே? அப்படியா? ஆமா. அது ஆத்திரத்துல எல்லாரும் கத்துறது தானே. இன்னைக்கு ஈவினிங் அவர் வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்களா? நோ. நீங்க இன்னைக்கு ஈவினிங் அவரோட பங்களாவுக்கு வாசல்ல நிக்கிற காண்டசா கார் எடுத்துக்கிட்டு போனதை என்னால நிரூபிக்க முடியும். எதிர் வீட்டுல இருந்து பார்த்த சாட்சி உண்டு. தனியா இருந்த மகேந்திரனை பணம் தராத காரணத்துக்காக ஆத்திரமா நீங்க அவர் கழுத்துல நைலான் கயிறு போட்டு சுத்தி கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஐயோ, இல்லவே இல்ல. மே ஐ ஸ்மோக்? ரகுநாத் நடுங்கும் விரல்களால் சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். மகேந்திரனுக்கும் உங்களுக்கும் 10 லட்சம் பண விவகாரத்துல சண்டை ஏற்பட்டதை நீங்க மறுக்க முடியாது. நேத்து நீங்க அவர் வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வந்ததையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த கொலை குற்றத்தை செஞ்சதையும் மறைக்க வேணாம். எனிஹவ், சந்தேகத்தின் பேர்ல உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கு. உங்ககிட்ட இருந்து எந்த முறையில விசாரிச்சா உண்மை கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். வரீங்களா? முகத்தில் பீதி பரவ, சத்தியமா சொல்றேன், நான் கொலை செய்யல சார். பகை இருந்தது உண்மை. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணும்னா என் ஃப்ரெண்டை விசாரிங்க. அவன் ஃபோன் நம்பர் தரட்டுமா என்றான் ரகுநாத். ஸ்டேஷனுக்கு போனதும் தாங்க என்றார் மருதமுத்து. அத்தியாயம் 12. கருப்பு டிஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸும் அணிந்து அறைக்குள் வந்த சுசீலா பரத் தன் கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஆடையில்லா சுந்தரிகளை கொண்ட ஆங்கில புத்தகத்தை பறித்து குப்பை தொட்டியில் போட்டாள். ரப்பீஷ், ஆபீஸ்ல இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறீங்களே. சே. சுசி, 2 திருத்தங்கள். 1, சுவத்துல பார், மணி 5:30, ஆபீஸ் அவர்ஸ் தாண்டியாச்சு. 2, இந்த புக்ல படிக்கிறதுக்கு ஒரு எழுத்து கூட கிடையாது. பாக்குற புக்கு இது. கிட்ட வாயேன், புரட்டி காட்டுறேன். பக்க நம்பரை தவிர வேற எழுத்து ஏதாச்சும் காட்டு பார்க்கலாம் என்று மீண்டும் அந்த புக்கை எடுக்க போன அவன் கைமேல் மரஸ்கேலால் அடித்தாள். தொடாதீங்க அத. தொடாம குவாலிட்டி எப்படி பாக்குறது? நம்ம ஆபீஸ் பத்தி ஒரு ஃபேம்லெட் அடிக்கணும்னு பிரஸ்ல கேட்டேன். இந்த குவாலிட்டி பேப்பர்ல போடலாமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு இந்த புக்கை கவர்ல போட்டு கொடுத்தான். அதான் தொட்டு தடவி குவாலிட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஆபாச பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதா நினைச்சு நீ பிடுங்கி போட்டுட்ட. உங்க வழியல் விளக்கம் எனக்கு தேவையில்லை என்று சுசீலா எதிரே அமர்ந்த போது, எக்ஸ்கியூஸ் மீ என்று கதவை தள்ளிவிட்டு உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டர் மருதமுத்து. அட வாங்க சார், நேத்து ராத்திரியே சூட்டோட சூடா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க போலிருக்கு என்றான் பரத். அமைதியாக எதிரில் அமர்ந்த மருதமுத்து, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ரகுநாத் தன் குற்றத்தை ஒத்துக்கல என்றார். என்ன சொல்றான்? தனக்கும் மகேந்திரனுக்கும் பகை ஏற்பட்டதையும் வீட்டுக்கு போய் மிரட்டினதையும் ஒத்துக்கிறான். நேத்து ஈவினிங் 6:45 மணிக்கு அவனுக்கு ஃபோன் வந்துச்சான். அதுல மகேந்திரன் பேசினானா, உங்க பண மேட்டர் பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடலாம்னு சொல்லி உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வர சொன்னானா மகேந்திரன். அப்புறம் சரின்னு இவன் காரை எடுத்துக்கிட்டு போய் வாசல்லையே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போனா யாருமே இல்லையா. வாசல் கதவு திறந்தே இருந்துச்சான். உள்ள வந்து குரல் கொடுத்தானா, பதில் இல்லையாம். மாடி ரூம்ல இருந்து டிவி சத்தம் கேட்டுச்சான். சரின்னு மேல வந்து பார்த்தா மகேந்திரன் கொலை செய்யப்பட்டு கிடந்தானா. நம்ம மேல பழி விழுந்துடக்கூடாதுன்னு உடனே ஃப்ரெண்டு வீட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனானா. கற்பனை மாதிரி தெரியுதா? நிச்சயமா வேற யாருக்கும் எனிமிட்டி இல்லை. ஆனா ரகுநாத் பிடிவாதமா நான் செய்யலைன்னு சொல்றதால அவன் மேல பழி விழ வச்சு மாஸ்டர் மைண்டா வேற யாராச்சும் இதை செஞ்சிருக்கலாமான்னு அலசி பார்த்துட நினைக்கிறேன். கரெக்ட் அப்ரோச். அந்த வீட்டில் மகேந்திரன் தவிர 3 பேர், வினிதா, ரஞ்சன், சுதாகர். இதுல வினிதாவை உடனடியா சந்தேக லிஸ்ட்ல இருந்து நீக்கிடலாம். எப்படி? நாங்களும் வினிதாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தப்புறம்தான் அவங்க பாடியை பார்த்து அழுதாங்க. சுதாகரும் ரஞ்சனும் கொலை நடந்த சந்தர்ப்பத்துல எங்க இருந்தாங்களாம்? அவங்களுக்கு அலிபி சரியா இருக்கா என்றான் பரத். ரஞ்சன் தன் காதலி சீமாவோட வீட்டுல இருந்து ஈவினிங் 5 மணிக்கு புறப்பட்டுருக்காங்க. பீச்சில் போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க அர்ச்சனை முடிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் சரியா இருக்கா? சீமாவை விசாரிச்சேன் தனியா, இதே ஸ்டேட்மெண்ட் தான். தவிர கோயில்ல ஒரு செருப்பு வேற தொலைஞ்சு போயிருக்கு. வர்ற வழியில ஒரு புது செருப்பு வேற வாங்கியிருக்காரு ரஞ்சன். செருப்பு கடை பில்லு கூட காட்டினார் அவரு. கோயில் வாசல்ல அர்ச்சனை தட்டு விற்கிற கடையில போய் விசாரிச்சேன். செருப்பு காணாம போனது நிஜம். கொலை நடந்த நேரம்னு நாம முடிவுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 6:45. அந்த சமயம் அவங்க கோயில்ல இருந்திருக்காங்க. ரைட்டு. சுதாகர்? அவரும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேரா யோகா கிளாஸ் போயிட்டாராம். யோகா கிளாஸ்ல மற்ற மெம்பர்ஸோட யோகா தியானம் எல்லாம் செஞ்சுட்டு புறப்பட்டு வந்திருக்காரு. அந்த யோகா சென்டருக்கு போய் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். அவர் சொன்னது பூரா உண்மை. சுதாகர் அங்கே பூரா நேரமும் இருந்தத 4 பேர் உறுதி செஞ்சாங்க. அப்புறம் வேற யாருக்கு இந்த கொலைக்கான மோட்டிவ் இருக்கு சார்? மருதமுத்து கொஞ்சம் தயங்கினார். நான் மிஸ்ஸஸ் வினிதாவை கொஞ்சம் சந்தேகப்படுறேன் என்றார். எதனால என்றாள் சுசீலா. இப்போ மகேந்திரனோட ஆபீஸ், வீடு, எல்லா சொத்துக்களும்
அவங்களுக்கு தானே வருது. அது மட்டும் இல்ல, மகேந்திரனோட ரூம்ல சோதனை போட்டப்போ ஒரு பழைய லெட்டர் அவரோட டைரிக்குள்ள இருந்து கிடைச்சது. அதை படிச்சு பாருங்களேன். மருதமுத்து எடுத்து தந்த அந்த கடிதத்தை வாங்கி சுசீலா வாய்விட்டு படித்தாள். டியர் வினிதா, காதலுடன் உன் சிதம்பரம் எழுதியது. உன் நீண்ட கடிதம் படித்து கண்களில் கண்ணீர் வெள்ளம் புறப்பட்டது. வினிதா, நீ என்னதான் 1000 குடும்ப பொறுப்புகளை காரணமாக சொன்னாலும் என்னை உன்னால் எப்படி பிரிய முடியும்? என்னால் சத்தியமாக முடியாது. ப்ளீஸ் வினிதா, நம் காதலை முறித்து விடாதே. கனவுகளை கலைத்து விடாதே. உன் முடிவு எதுவாக இருந்தாலும் என் முடிவு ஒன்றுதான். மணந்தால் உன்னைத்தான், இல்லை என்றால் வாழ்நாள் முழுதும் உன் நினைவுகள் மட்டும் எனக்கு போதும். நிச்சயம் வேறு பெண் என் வாழ்வில் இல்லை, அது மட்டும் நிச்சயம். இப்படிக்கு என்றும் உன் சிதம்பரம். சிதம்பரத்தோட முழு அட்ரஸ் இருக்காதுல என்றான் பரத். சுசீலா 2 பக்கங்களிலும் தேடி பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினாள். இந்த லெட்டரை காட்டி வினிதாவை விசாரிச்சிங்களா? இல்ல என்றார் மருதமுத்து. ஏன்? நான் வினிதாவை சந்தேகப்படுறேன்னு உடனே வெளிப்படுத்திக்கிறது சரியா படல. சரியான ஆதாரம் கிடைக்கணும். உங்க யூகம் என்ன சார்? வினிதாவுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் இந்த சிதம்பரத்தை மறக்க முடியாம இருக்கலாம். சமீபத்துல சிதம்பரத்தை சந்திச்சிருக்கலாம். 2 பேரும் பேசி முடிவு செஞ்சிருக்கலாம். புருஷனை கொலை செஞ்சு கொஞ்ச நாள் அழுதுட்டு சொத்தெல்லாம் கைமாறினதும் இந்த சிதம்பரத்தை கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிருக்கலாம். தோதா இந்த ரகுநாத்தோட பகை ஏற்பட்டதும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இருக்கலாம். வினிதாவே தன் கையால தன் புருஷனோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா என்றாள் சுசீலா. உங்க ஆபீஸுக்கு நேத்து பிக்கப் செஞ்சுக்க வந்தப்போ என்ன மணி இருக்கும்? 7 இருக்கும். வினிதா நேத்து போயிருந்த அவங்க மாமா வீட்டுல போய் விசாரிச்சுட்டேன். மாமா வீட்டுல இருந்து 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டாச்சு. 20 நிமிஷத்துல உங்க ஆபீஸ்ல இருக்க முடியும். நடுவுல துண்டா 1 மணி நேரத்துக்கு மேல உதைக்குதே. எங்க போயிருக்கணும்? ஒருவேளை உங்க யூகம் சரியா இருந்தா வினிதா காரை தெருமுனையில எங்கேயோ நிறுத்திட்டு வந்து மகேந்திரன் 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே வந்து தன்னோட அறையில நைலான் கயிறோட காத்திருந்திருக்கணும். மகேந்திரன் வந்ததும் அவர் கழுத்துல சுத்தி இழுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் புறப்பட்டு எங்ககிட்ட வந்திருக்கலாம். எங்களுக்கு முன்னால புதுசா பாக்குற மாதிரி பாடியை பார்த்து பொய் மயக்கம் போட்டிருக்கலாம் என்றான் பரத். இல்லன்னா கொலையை அந்த சிதம்பரம் செஞ்சிருக்கலாம் என்றாள் சுசீலா. பரத் சிகரெட் கொளுத்தி கொண்டு அறைக்குள்ளேயே சிந்தனையோடு நடந்து திரும்பி, சார், நாங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள போனோம். எங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு இருங்க அவரை கூட்டிட்டு வரேன்னு வினிதா மாடிக்கு போனாங்க. சில செகண்ட்ஸ்ல அலறல் சத்தம் கேட்டு நாங்க மாடிக்கு ஓடினோம். மகேந்திரன் செத்து கிடந்தது கட்டில் மேல. வினிதா நின்னுகிட்டு இருந்தது 10 அடி தள்ளி. அப்படியே மயக்கம் பண்ணாங்க. அப்படின்னா வினிதா அறைக்குள்ள நுழைஞ்சு தூரத்துல இருந்தே கோரமான தன் கணவனை பார்த்து அலறி இருக்கணும். அப்படித்தானே? ஆமா. பிணம் கிட்டேயே போக சான்ஸ் இல்லை தானே? ஆமா. ஆனா மயக்கமடைஞ்ச வினிதாவை தூக்கி கொண்டு போய் கீழே படுக்க வச்சுட்டு நான் மட்டும் மறுபடியும் அறைக்குள்ள பிணத்துக்கிட்ட வந்து பார்த்தேன். அப்போ கட்டில் மேல 2 மல்லிகை மொட்டுகளை பார்த்தேன் என்றான் பரத். வினிதா தலையில மல்லிகைப்பூ தான் வச்சிருந்தா என்றாள் சுசீலா. அவ பிணத்துக்கு பக்கத்திலே வராம தூரத்துல இருந்தே பார்த்து அலறி மயக்கம் போட்டாச்சு. பின்ன கட்டில் மேல அந்த பூக்கள் எப்படி வர முடியும்? வர முடியும் என்றார் இன்ஸ்பெக்டர். என் யூகப்படி முதல்லையே வந்து தன் புருஷனை கொலை செய்யறதுக்காக காத்திருந்தான்னு வச்சு பார்த்தா அந்த நேரத்துல விழுந்திருக்க முடியும். யூ மே பி ரைட். இப்ப எங்களை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன? நான் நேரா வினிதா மேல சந்தேகப்பட்டு விசாரிச்சா காரியம் கெட்டுடும்னு நினைக்கிறேன். வினிதா உங்களுக்கு தோழிங்கிறதால நீங்க உதவுறதுக்கு போற மாதிரி போங்க. நிஜ குற்றவாளியை பிடிக்க உதவ போறதா சொல்லி நல்லா அந்த வீட்டை சோதனை போடுங்க. அந்த சிதம்பரம் யாரு, அவன் எங்க இருக்காங்கிற தகவல் கிடைச்சா நல்லது. இந்த உதவியை நீங்க செய்ய முடியுமா என்றார் மருதமுத்து இருவரையும் பொதுவாக பார்த்து. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவுறதுக்கு என்னைக்கும் நாங்க தயக்கம் காட்டுறதில்ல. என்ன ஃபீஸ் தான் கிடைக்காது என்று சிரித்த பரத் அந்த கொலை பற்றி பிரேத பரிசோதனை அறிக்கை, அவரின் விசாரணைகள் என்று மேலும் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அத்தியாயம் 13. மறுநாள் காலையில் பரத் சுசீலா வினிதாவின் பங்களாவுக்கு சென்றபோது ரஞ்சனும் சுதாகரும் அலுவலகம் சென்றிருக்க வினிதாவும் துக்கத்திற்கு வந்த சில உறவினர்களும் மட்டும் இருந்தார்கள். அழுது அழுது கண்கள் சிவந்து கன்னங்கள் வீங்கின நிலையில் இருந்த வினிதாவை பார்க்கும்போது இவளை போய் எப்படி சந்தேகப்படுவது என்றுதான் தோன்றியது. இன்ஸ்பெக்டர் சொன்னபடி போலீஸுக்கு உதவுவதாக சொன்னதும், அப்போ அந்த ரகுநாத் கொலை செய்யலையா என்றாள் வினிதா. அவனை இன்னும் சந்தேகத்திலிருந்து விளக்கல. இன்னும் போலீஸ் லாக்கப்ல தான் இருக்கான். இன்னும் ஒத்துக்கல. எதுக்கும் வேற யாராச்சும் பின்னணியில இருக்கலாமான்னு தெரிஞ்சுக்க விரும்புது போலீஸ். உங்க ரூம்ல ஆராயறதுல எதுவும் மறுப்பில்லையே. உங்களுக்கே தெரியாம ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்றான் பரத். தாராளமா பாருங்க. மாடியில எல்லா ரூமுமே திறந்துதான் இருக்கு. பீரோ சாவி கபோர்ட்ல முதல் ராயர்ல இருக்கு. நானும் வரணுமா? இல்ல வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் சுசீலா.
மகேந்திரன் இறந்து கிடந்த அந்த படுக்கை அறைக்குள் பிரவேசித்தார்கள். சிதம்பரம் பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்கிற நோக்கத்தோடு தேடலை துவக்கினார்கள். கபோர்டுகளில் நிறைய உடைகள் இருந்தன. விதவிதமான உடைகள், பல நிறங்களில் வளையல்கள், காதில் போடும் வஸ்துகள், நிறைய ஃபேன்சி சாமான்கள். மற்றொன்றில் மகேந்திரனின் உடைகள், மற்றொன்றில் அவர்களின் திருமணத்திற்கு வந்த பரிசு பொருள்கள், லெமன் செட்ஸ், பிளாஸ்குகள், ட்ரெஸ்ஸிங் மேஜை மேல் அலங்கார சாதனங்கள், மல்டிவிட்டமின் கேப்சூல்கள் கொண்ட சீசா, கண்ணாடியின் ஓரத்தில் அவசரத்திற்கு ஒட்டி வைக்கப்பட்ட சில ஸ்டிக்கர் பொட்டுகள். டிராயரை திறந்து கிளறி பார்த்து மறுபடி மூடிய அதிர்வில் மேலே வைக்கப்பட்டிருந்த மாத்திரை சீசா தடுமாறி நழுவி விழுந்து உருண்டு மூடி திறந்து கொண்டது. சிதறின அந்த கேப்சூல்களை எல்லாம் திரட்டி மறுபடி சீசாவுக்குள் போட்டான் பரத். சீப்பில் ஒற்றை முடி சிக்கியிருந்தது. சுவரில் மாத காலண்டரில் கேஸ் எடுத்த தேதி என்று 7ஆம் தேதியின் கட்டத்திற்குள் எழுதப்பட்டிருந்தது. பரத், எனக்கென்னவோ வினிதாவை அவ்வளவு தைரியமான பொண்ணா நம்ப முடியல. நான் பழகின வரைக்கும் கரப்பான் பூச்சி பள்ளிக்கெல்லாம் பயப்படுவா. அவள் போய் தன்னோட புருஷனையே யாரையுமே நம்ப முடியாது சுசி. இந்த ரூமை ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். வந்தது வந்தாச்சு. சுதாகர் ரஞ்சனோட ரூம்களையும் பார்த்துடலாம் என்றான் பரத். அடுத்தபடியாக சுதாகர் அறைக்கு வந்தார்கள். சின்ன அறை அது. அதிகம் பொருள்கள் இல்லை. சட்டைகள் ஹேங்கர்களில் ஒழுங்காக மாட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருந்தன. நிறைய ஆன்மீக புத்தகங்கள், பல பிராண்டுகளில் ஊதுபத்திகள். பொதுவாக அந்த அறையில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. இதோ பாருங்க பரத் என்று மூங்கில் சலவை கூடைக்குள்ளிருந்து குமரி பெண்ணும் கொக்கோக ரகசியங்களும் என்ற தலைப்பில் இருந்த புத்தகத்தை எடுத்து காட்டினாள் சுசீலா. உன் கையிலன்னு கிடைக்கிது பாரு, கொண்டா, கிழிச்சு போட்டுடாத, பொக்கிஷம். இந்த டைட்டில் தான் நான் படிக்காதது. பரத், யோகாசனம் தியானம்னு பக்தி மயமா திகழ்கிற சுதாகர் ரூம்ல இந்த கன்றாவி புத்தகம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல புத்தகம்தான். என்ன, பக்க நம்பர் எல்லாம் மாறி மாறி வச்சு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பக்க நம்பர் வரிசைப்படி தான். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் எடுத்து நடுவில் சில படங்கள் போட்டிருப்பாங்க. நல்லா மையப்பி ஒரு இழவும் தெரியாது. ஸ்டாப் இட். நான் புக்கை பற்றி கேட்கல. இதை படிக்கிறவர் சுதாகர்னா அவர் ஒரு ரெட்ட வேஷ ஆசாமி தானே என்றாள். இந்த வசீகரமான முரண்பாடு அநேகமாக எல்லா மனுஷன்கிட்டையுமே கிடைக்கும் சுசி. ரவுடி மாதிரி இருப்பான், பழகி பார்த்தா குழந்தை மாதிரி பழகுவான். பாவாடை சட்டை போட்டு பாப்பா மாதிரி இருக்கும். நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் கண்ணடிச்சு நிமிர்ந்து பெருமூச்சு விடும். உங்கள் உதாரணம் போதும் என்ற அழுக்கு துணிகளுக்கு அடியில் மறுபடி வீசிவிட்டு வேறு இடத்தில் தேடத் துவங்கினாள் சுசீலா. அடுத்து ரஞ்சன் அறைக்கு வந்தார்கள். எதையும் கலைக்காமல் தேடுவது ரொம்பவும் பொறுமையை சோதிக்கும் வேலை. சோதித்தது. பரத் ஒரு 50 பைசா நாணயத்தை எடுத்து, சுசி, பூ விழுந்தா இந்த கொலையை வினிதா செஞ்சா, தலை விழுந்தா அவ செய்யல, ஓகே என்று சொல்லி காசை சுண்டினான். சுழன்று மேலே சென்ற நாணயம் கீழே வரும்போது அதை தன் கைக்குள் பிடிக்க முற்பட்ட போது தவறி விழுந்து உருண்டு ஓடியது. கிண்டலெல்லாம் விட்டுட்டு சீரியஸா தேடுங்க பரத் என்றாள். சீரியஸா தான் தேடிக்கிட்டு இருக்கேன். காசை சை, கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. அந்த டார்ச் லைட் எடு என்று வாங்கி தரையில் கிட்டத்தட்ட படுத்து கட்டிலுக்கு அடியில் வெளிச்சம் பாய்ச்சி கை நீட்டி நாணயத்தை தொட்டு இழுத்தபோது கூடவே உருண்டு வெளியே வந்தது அந்த கேப்சியூல். அது ஒரு மருந்து கேப்சியூல். ஒரு பாதி பச்சை நிறமாகவும் மறுபாதி மஞ்சள் நிறமாகவும் இருந்த அந்த கேப்சூலை கையில் எடுத்து பார்த்த பரத்திற்கு அது எடையே இல்லாதிருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது. உள்ளே பவுடர் மருந்து உள்ளதா இல்லையா? இது என்ன கேப்சியூல்? பரத் அந்த கேப்சியூலின் 2 பகுதிகளையும் தனித்தனியாக பிரிக்க சுலபமாக பிரிந்து கொண்டது. உள்ளே எதுவும் இல்லை. ஒரு பகுதியின் உள்ளே கொஞ்சமாக ஒட்டி கொண்டிருந்ததை ஒழிய மற்றபடி காலி. சுசி, இங்கே பாரேன். இந்த ஆல்மோஸ்ட் எம்டி கேப்சூல் கட்டிலுக்கு அடியில் கிடந்தது. உள்ளங்கையில் வைத்து காட்டினான். அது எப்படி பரத், ஒரு கேப்சூல் மருந்து எதுவும் இல்லாமல் எம்டியாக இருக்க முடியும்? கிட்டே வந்து பார்த்தாள். இதோ இருக்கே, உள்ள லேசா பவுடர் மாதிரி கொஞ்சமாக மருந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு சுசி. இந்த கேப்சூலை உபயோகிச்சவங்க 2ஆக பிரித்து உள்ளே இருந்த மருந்து பவுடரை மட்டும் வெளியில் எடுத்துட்டு இதை மறுபடி பொருத்தி இருக்காங்க. இது என்ன கேப்சூல்? எதுக்காக ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமாக அந்த மாதிரி செய்யணும்? அப்படியே முழுங்க வேண்டியதுதானே? அதான் எனக்கும் புரியல. கேப்சூல் மேலே JKFன்னு இனிஷியல் பிரிண்ட் ஆகியிருக்கு. இது மருந்து கம்பெனி பேராக இருக்கலாம். சுசி, ஒருவேளை இப்படி ஒரு நூதனமான முறையில் போதை மருந்து உழவுதோ என்றான் பரத். என்ன சொல்கிறீங்க பரத்? இந்த ஹெராயின் போதை மருந்து பவுடர் எல்லாம் இருக்கு பாரு, அதை இந்த மாதிரி கேப்சூலில் அடைச்சி எங்கேயாவது ரகசியமாக விற்கலாம். போதை மருந்து உபயோகிக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் இத்தனை கேப்சூல் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடலாம். பொதுவாக யாராச்சும் பார்த்தா ஏதோ வியாதிக்கு கேப்சூல் வச்சுருக்கான்னு நினப்பாங்க. இவங்க ஹாயாக தேவைப்படுறப்போ கேப்சூலை பிரித்து உள்ளே இருந்து போதை மருந்து எடுத்து உபயோகிக்கலாம்.
நீங்கள் சொல்கிறது நியாயமான யூகமாக இருக்குது பரத். இந்த கேப்சியூல் ரஞ்சனோட கட்டிலுக்கு அடியில் கிடக்குதுன்னா ரஞ்சன் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ரஞ்சன் போதை மருந்து உபயோகிக்கிறவனா இல்லை இந்த மாதிரி மெத்தடில் ரகசியமா போதை மருந்து கடத்துறவனான்னு கூட கற்பனை கேள்வி கேட்கலாம் பரத் என்றாள் சுசீலா. தப்பில்லை, எல்லா திசையிலையுமே யூகம் செய்வோம். சப்போஸ் ரஞ்சன் ரகசியமாக இந்த தொழிலை செய்கிறது மகேந்திரனுக்கு தெரிஞ்சு போய் கண்டிச்சிருக்கலாம். அதனால் ஆத்திரமாகி அண்ணனை தீர்த்து கட்டுற முடிவுக்கு ரஞ்சன் வந்திருக்கலாம். ஸோ இப்போ ரஞ்சனுக்கு ஒரு மோட்டிவை பொருத்தி பார்க்க முடியுது. அதாவது உங்கள் யூகப்படி இந்த கேப்சியூலுக்குள்ளே இருந்தது போதை மருந்தா இருந்தா என்றாள் சுசீலா. இதை லேபுக்கு கொடுத்து என்னன்னு டெஸ்ட் பண்ணிடலாம் சுசி என்ற பரத் அதை ஒரு சின்ன காகிதத்தில் வைத்து மடித்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். சற்று நேரத்தில் அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 14. அந்த கேப்சியூலை இன்ஸ்பெக்டர் மருதமுத்துவிடம் ஒப்படைத்து அதற்குள் இருப்பது என்ன என்பதை லேபுக்கு அனுப்பி பரிசோதனை செய்து எவ்வளவு சீக்கிரம் தகவல் அனுப்ப இயலுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டதும் சுசீலா இப்போ எங்க என்றாள். ரஞ்சன் இந்த கொலையை செஞ்சிருக்கலாம்னு இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கொலை நடந்த நேரம் அவன் கோயிலில் இருந்ததா சொல்லியிருக்கான். அதை இன்ஸ்பெக்டரும் வெரிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ ரஞ்சனோட கூட இருந்தது யாரு என்றான் பரத். அவனோட காதலி சீமா. அவளை சந்திக்கலாம் சுசி. நம்ம வழியில் கேள்விகளை விட்டு மடக்கி பார்க்கலாம். எங்கேயாச்சும் இடருதான்னு கவனிக்கலாம். அந்த சிதம்பரம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? பரத் காரை ஓட்டியபடி சிந்தித்தான். ஒரு யோசனை எழ காரை ஒரு டெலிஃபோன் பூத் அருகில் நிறுத்தினான். ஒரு அதிரடி நடத்தலாம் சுசி. நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி வினிதா கிட்ட பேசு. பொறியில் அவ சிக்கினாலும் சிக்கலாம் என்று தன் யோசனையை விவரித்தான். சுசிலா மட்டும் காரை விட்டிறங்கி பூத்திற்கு சென்று வினிதாவை தொடர்பு கொண்டு, நான் சுசிலா பேசுகிறேன் வினிதா, சாரி டு டிஸ்டர்ப் யூ, ஒரு விபரம் வேணும் எங்களுக்கு என்றாள். என்ன விபரம்? உன்னோட பழைய காதலர் மிஸ்டர் சிதம்பரம் இப்போ எங்கே இருக்கார் வினிதா என்று சாதாரணமாக கேட்டாள். எதிர்முனையில் திடீர் மௌனம் ஏற்பட்டு வினிதாவின் அதிர்ச்சியை உணர்த்தியது. சுசிலா, உனக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. முந்தி ஒரு நாள் உங்கள் ஆளு சிதம்பரத்தை எதேச்சையாக பார்த்தப்ப குடும்ப சூழ்நிலை காரணமாக நீ காதலை விழுங்கிட்டு மகேந்திரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதையெல்லாம் சொன்னார். அப்படியா? உனக்கு இந்த மேட்ரே தெரியாதுன்னு நினச்சேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. சரி, அவரோட அட்ரஸ் எதுக்கு இப்போ கேட்குற சுசீலா? ஒருவேளை இந்த கொலையை அவர் செஞ்சிருக்கலாமோன்னு போலீஸ் சந்தேகப்படுது. போலீஸ் சந்தேகப்படுதா? ஆமாம், இந்த விவகாரம் போலீஸுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. முட்டாள்தனமாக இருக்கே. சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தர் இங்கே வந்து கொலை செஞ்சாருன்னு எப்படி பைத்தியகாரத்தனமாக நினைக்கிறாங்க. அவர் இப்போ சிங்கப்பூர்லையா இருக்காரு? எப்போ போனார்? போய் 2 வருஷமாச்சு. 4 வருஷம் லேபர் கான்ட்ராக்டில் போனார். ஃப்ளைட் செலவுக்கு பழகின பழக்கத்தை மனசில் வச்சு நான் தான் பணம் கொடுத்தேன். அவரோட சிங்கப்பூர் அட்ரஸ் சொல்கிறேன், குறிச்சிக்கோ என்று வினிதா சொன்ன விலாசத்தை உடனே குறித்து கொண்டாள் சுசீலா. அவருக்கு இங்கே நடந்த சம்பவமே தெரிஞ்சிருக்காது சுசீலா. அனாவசியமாக ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தேகப்பட வேணாம்னு சொல்லு. ரைட், பார்க்கலாம். சுசீலா வைத்துவிட்டு வந்து விவரங்களை பரத்திடம் சொல்ல பரத் சிகரெட்டின் சாம்பலை தட்டிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். சீமா அகலமான கழுத்து வெட்டு கொண்ட ஒரு லூசான டாப்ஸ் அணிந்திருந்ததால் பரத்திற்கு அவள் முகத்தை மட்டும் பார்த்து பேசுவது சிரமமாயிருந்தது. வந்த லெமன் ஜூஸை ஏதோ வெறுப்பில் சுசீலா வேண்டாம் என்றாள். ஐ நீட் இட் என்று பரத் ஒன்றை எடுத்து கொஞ்சம் குடித்துவிட்டு, சீமா, நீங்களும் ரஞ்சனும் எப்படி காதலிச்சிங்க? ஆன் விச் டே என்று கண்ணடித்தாள். அதாவது நீங்கள் எப்படி காதலிக்க ஆரம்பிச்சிங்கன்னு நேர்மையாக மொழிபெயர்த்துக்கிட்டு பதில் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கு கிரானைட் டாப் போட நினச்சோம். அவரோட கிரானைட் பிளேஸுக்கு போனேன். அவர் தான் சாம்பிள்ஸ் காமிச்சு டீல் செஞ்சார். கால்குலேட்டரில் கணக்கு போட்டப்போ தப்பாக பெருக்கிட்டாரு. நானும் சரி பார்க்காம 400 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து அதை கண்டுபிடிச்சதும் ஃபோனில் கோபமாக கத்தினேன். உடனே அவரே நேரில் வந்து அதிக பணத்தை கொடுத்துட்டு 10 தடவை சாரி சொல்லிட்டு போனார். அடுத்த தடவை ஒரு தியேட்டரில் அவர் ஃப்ரெண்டு வராமல் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். நான் போனேன். சிரிச்சுக்கிட்டோம். பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்தோம். படம் போர். அதனால் எங்களுக்குள்ளே அரட்டை அடித்தோம். அப்புறம் ஃபோனில் அடிக்கடி அரட்டை அடிச்சு லவ் டெவலப் ஆகிடுச்சு. சரி, ரஞ்சன் கிட்ட உள்ள நல்ல பழக்கங்கள் என்ன? தெய்வ பக்தியை சொல்லலாம். அது எனக்கு சுத்தமாக கிடையாது. கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். விபூதி வச்சுக்க மாட்டேன். வீட்லேயும் சாமி கும்பிட மாட்டேன். அவர் அப்படியே ஆப்போசிட். சரி, அவர்கிட்ட உள்ள கெட்ட பழக்கங்கள்? முக்கியமாக எனக்கு படுறது சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் ஓவர், நிறையா குடிக்கிறாரு. போதை மருந்து கூட யூஸ் பண்ணுவார்ல என்றான் பரத். அதெல்லாம் கிடையாது. எப்பயாவது பீர் சாப்பிடுவார். அவரோட சேர்ந்து நான் கூட சாப்பிட்ருக்கேன். அதைத்தான் சொல்கிறீங்களா நீங்கள்? அதில்லை, சிகரெட்டில் அடைச்சி சாப்பிட்ற போதை மருந்து பற்றி கேட்குறேன். நோ, ரஞ்சனுக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். ஹீ இஸ் எ லவ்லி கை. ஓகே, அதை விடுங்க.
முந்தா நாள் காலையில் தான் நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போது ரஞ்சன் உங்களை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணாரா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்கெங்கே போனீங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கெங்கே போனோம்னு வேணும்னா சொல்லலாம். என்னென்ன செஞ்சோம்னு கேட்குறீங்களே, இது நாகரிகமா சார்? இல்லை தான், அதை நான் யூகிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த உப கேள்வியை கழட்டி விட்டுட்டு மெயின் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். ஏர்போர்ட்லேருந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நான் குளிச்சு ரெடியானதும் இங்கேயே டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் நேராக காரில் முட்டுக்காடு போனோம். போட் எடுத்துக்கிட்டு ஏரியில் சுற்றினோம். ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அதை சாப்பிட்டோம். மத்தியானம் தேவி தியேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் போனோம். என்ன படம்? ஒரு லவ்வர் சினிமாவுக்கு போனால் என்ன படம்னு ஞாபகம் வச்சுக்குவாங்களா சார்? சாரி, இந்த கேள்வியும் வாபஸ். மேலே சொல்லுங்க. பாதி படத்தில் புறப்பட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நான் முகம் கழுவி பட்டுப்புடவை கட்டி ரெடியானேன். அப்புறம் புறப்பட்டு பீச்சில் காந்தி சிலைக்கிட்ட கொஞ்ச நேரம் காரை போட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் கற்பக விநாயகர் கோயில் வந்தோம். அர்ச்சனை முடிச்சுட்டு புறப்பட்டோம். அவரோட செருப்பு தொலைஞ்சு போச்சு. வர்ற வழியில் வேற புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ஷாக், அவங்க அண்ணன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. நீங்கள் கோயிலுக்கு வந்தப்போ எத்தனை மணி இருக்கும்? 6, 6:15 இருக்கும். கோயிலை விட்டு புறப்படுறப்போ 7:30 ஆயிடுச்சு. ஏதோ விசேஷமா, அதனால் கோயிலில் எக்கச்சக்கமான கூட்டம். சரி, இவ்வளவு கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னேனே, என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். எதுக்காக இந்த கேள்விகள்? ரஞ்சன் மேலே ஒரு சந்தேகம், அதான். சீமாவின் முகம் சிவந்து போக, யூ எந்திரிங்க முதல்ல. நான்சென்ஸ். அவர் மேலே சந்தேகப்படுறீங்களா? ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லியிருக்க மாட்டேன். அதனால தான் முதல்ல சொல்லலை. சொன்ன வரைக்கும் தேங்க்ஸ் என்று எழுந்து கொண்டான் பரத். அத்தியாயம் 15. ஒலித்த ஃபோனை பரத் எடுத்தது தன் அலுவலகத்தில் மறுநாள் காலையில். ஹலோ, பரத் ஹியர். சார், நான் வினிதாவோட பிரதர் சுதாகர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அந்த ரகுநாத் குற்றத்தை ஒத்துக்கிட்டானா சார்? இன்னும் இல்லை. அவனை விட்டுட்டாங்களா? இல்லை, 15 நாள் ரிமாண்டில் வச்சுருக்காங்க. அவன்தான் கொலைகாரன்னு போலீஸை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் ஆகிடுச்சா? இன்னும் 100% தீர்மானம் ஆகலை. இதில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாமோன்னு போலீஸ் யோசிக்குது. நாங்களும் அவங்க விசாரணைகளுக்கு உதவுறோம். ஆமாம், எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இல்லை, என் மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். அதை உங்ககிட்ட சொல்லலாமான்னு பார்த்தேன். தாராளமாக சொல்லுங்கள். இந்த கொலையை மகேந்திரனோட தம்பி, என்னோட சின்ன மச்சான் ரஞ்சனே செஞ்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார் இது? முதல் நாள் தானே மகேந்திரன் ரஞ்சனோட காதலை அங்கீகரித்து அந்த பொண்ணை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. காதலை அவர் எதிர்த்திருந்தா கூட ஒரு மோட்டிவ் இருக்கிறதா சொல்லலாம். கொலைக்கு வேற காரணங்கள் இருக்கக்கூடாதா? வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? சொத்து? மகேந்திரனோட சொத்துக்கள் சட்டப்படி மிஸ்ஸஸ் வினிதாவுக்கு தானே வரும். இதில் ரஞ்சன் கொலை செய்கிறதால அவருக்கு எப்படி சொத்து வர முடியும்? நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் மகேந்திரன் பேரில் உள்ள சொத்துக்கள் மட்டும்தானே என் அக்காவுக்கு வந்து சேரும். ரஞ்சன் பேரில் உள்ள சொத்துக்கள்? ரஞ்சன் பேரில் தனியாக சொத்துக்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. 4 கிரவுண்டு மனை இருக்குது, தோப்பு இருக்குது, நிறைய ஷேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் பிரச்சனைக்காக தம்பி பேரில் வாங்கி போட்டிருந்தாரு என் பெரிய மச்சான். இப்போது அதெல்லாம் ரஞ்சன் பேர்லேயே தங்கிடுமே. ஓஹோ, சரி. இத்தனை நாள் இல்லாமல் ரஞ்சனுக்கு திடீர்னு எப்படி சொத்துக்களை அபகரிக்கணும்னு எண்ணம் வரும்? கல்யாணமாக போகுதே, முறையாக அண்ணன் ஓரளவு சொத்துக்களை பிரித்து கொடுப்பாரோ மாட்டாரோன்னு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்படியா? சரி, விசாரிக்கிறேன். ஆமாம், மகேந்திரன் உங்கள் பேரில் எவ்வளவு சொத்துக்கள் வாங்கியிருக்காரு மிஸ்டர் சுதாகர்? யாரு? அவரா? என்ன நம்புறதா? என்னமோ நான் இவர் காலுக்கு கீழே குழி தோண்ட போகிறவன் மாதிரி எப்போவும் என்ன ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பாரு. அவர் போய் என் பேரில் சொத்து வாங்குறதாவது? சார், நான் சொன்ன கோணத்தில் கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இந்த மாதிரி நான் ஃபோன் செஞ்சு பேசினது ரஞ்சனுக்கோ அக்காவுக்கோ தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். எங்களுக்குள்ள தகராறு வரும். நீங்களா யூகம் செஞ்ச மாதிரி விசாரிங்க. ஆகட்டுங்க என்று ஃபோனை வைத்த பரத் விவரங்களை சுசீலாவிடம் சொன்னான். இந்த ஆள் ரூமில் அந்த அசிங்கமான புக்கு பார்த்ததுமே இவர் மேலே வச்சிருந்த இமேஜ் போயிடுச்சு பரத். இப்போ இவர் இன்னொருத்தரை சந்தேகப்படுறதா தானே முன் வந்து சொல்கிறாருனா இவர் சைடில் எங்கோ தப்பு இருக்கிற மாதிரி படலை? நிச்சயமா சுசி, இவருக்கு மகேந்திரன் தன்னை நம்புறதில்லன்னு ஒரு வெறுப்பு இருக்குது. சொத்துக்களை ரஞ்சன் பேரில் மட்டும் வாங்குறதுல மனசுக்குள்ளே எரிச்சலும் கோபமும் இருக்குது. அதனால் கூட மகேந்திரனை கொலை செய்ய நினச்சிருக்கலாம். ஆனால் பரத், ஒரு விஷயம் இடிக்குது என்று அவன் அருகில் வந்தாள். இல்லையே, 2 விஷயம்தான் இடிக்குது என்றவன் பார்வையை கவனித்து அவசரமாக விலகி நின்றாள். சீரியஸ் ப்ளீஸ். யாராச்சும் தன் சொந்த அக்காவையே விதவையாக்கி பார்க்க ஆசைப்படுவாங்களா? பொதுவாக மாட்டாங்க. ரமண மகரிஷி பற்றி புக்கு படித்து தினமும் சூன்ய தியானம் 2 வேளை பண்ணுற ஆசாமி சரோஜா தேவியோட புக்கு படிப்பானா? என்ன தலைப்பது? குமரி பெண்ணும் கொக்கோக ரகசியமும். கொக்கோகம்னா என்ன? ஸோ கான்ட்ராஸ்ட், ஒரு வக்ரம். சுதாகர் மனசில் வேற என்னவெல்லாம் வக்ரம் இருக்குமோ யாருக்கு தெரியும்?
இப்போ சுதாகர் போன் செஞ்சதால அவர்தான் நம்ம சந்தேக லிஸ்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா விழுந்துட்டாரு. என்ன செய்யலாம்? அவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த யோகா சென்டருக்கு போய் நம்ம கோணத்துல விசாரிக்கலாம் சுசி என்றான் பரத். அத்தியாயம் 16. ஆழ்வார்பேட்டையில் இருந்த அந்த யோகா சென்டருக்கு இவர்கள் போனபோது குருஜி இல்லை, வெளியூர் போயிருப்பதாக சொன்னார்கள். உதவியாளர் நெற்றி நிறைய விபூதி அடித்து படு பவ்யமாக தன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தன் காதுகளை கூட அடையக்கூடாதென்று அத்தனை மெதுவாக பேசினார். பரத் பொதுவாக கோச்சிங் வகுப்பில் எப்படி சேர்வது என்பது பற்றியெல்லாம் அறிந்து கொண்ட பின்னர் சுதாகரை பற்றி நைஸாக விசாரித்தான். அவர் இங்க 1 வருஷமா ஒரு நாள் கூட விடாம வந்துட்டு இருக்காரு சார். ஈவினிங் 6 மணி ஆனா அவரோட பைக் வந்து நிற்கும். அவருக்காக வெயிட் பண்ணுவோம். அவர் வந்தது எல்லாருமா சேர்ந்து தியானம் செய்வோம். அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் சில யோகா எக்ஸசைஸ். தியானம் எவ்வளவு நேரம் செய்வீங்க? இது ஒரு வகை சூழ்நிலை தியானம். சரியா 6:15க்கு ஆரம்பிச்சு 45 நிமிஷம் தியானம் செய்வோம். எல்லாரும் செய்வோம். இந்த ஹாலே அருள் வடிவாயிடும். அன்பு நிரம்பி வழியும். இருக்கட்டும், தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு தானே? பின்ன நடுவுல திறக்கவே கூடாது. அத்தனை பேரும் தியானம் செய்வீங்களா? ஆமா, ஒரு வாட்ச்மேன் இருக்கான், அவன் உள்பட. அத்தனை பேரும் 45 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானத்துல இருந்தா யாராச்சும் சத்தமில்லாம உள்ள நுழைஞ்சு எதையாச்சும் தூக்கிட்டு போயிட்டானா? இந்த சென்டர்ல தூக்கிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் நடந்ததில்ல. சரி, நீங்க அத்தனை பேரும் தியானத்துல உட்கார்ந்துருக்கிறப்போ ஒரே ஒரு ஆள் நைஸா எந்திரிச்சு வெளியில போயிட்டு 40வது நிமிஷம் மறுபடி வந்து உட்காந்து தியானம் கண்டினியூ செஞ்சா யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுதான். ஆனா யாரு அந்த மாதிரி எதுக்காக செய்வாங்க? அர்ஜென்ட்டா போய் கொலை செஞ்சுட்டு கூட வரலாம் இல்லையா? என்னது கொலையா? இந்த தியான சென்டர்ல இருந்து கோபாலபுரத்துல இருக்கிற மகேந்திரன் வீட்டுக்கு 5 நிமிஷத்துல போயிடலாம். சரியா? சரிதான். அதுக்காக போக 5 நிமிஷம், வர 5 நிமிஷம், அங்க கொலை செய்ய 5 நிமிஷம். என்னென்னவோ சொல்றீங்களே. அதாவது சுதாகர் இந்த கொலைய செஞ்சிருக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயே இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு அதை செஞ்சிருக்க முடியும். தேங்க்ஸ், மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். சுசிலா வா என்றான் பரத். கன்னத்தில் கை தாங்கி இருந்த இன்ஸ்பெக்டர் மருதமுத்து பரத் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டார். பரத் நடுவுல தியானத்துல இருந்து நைஸா வந்து சுதாகர் மகேந்திரனை கொலை செஞ்சுட்டு போயிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறது என்னவோ சரியா இருக்கு. ஆனா மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இல்ல. வெறும் பொறாமையில ஒரு ஆள் கொலை வரைக்கும் வருவானா? சரிதான், வேற மோட்டிவ் ஏதாச்சும் கூட நமக்கு தெரியாம இருக்கலாம் சார் என்றாள் சுசீலா. அவரை ஷேடோ பண்ண சொல்றேன். அப்புறம் நீங்க கொடுத்த சிங்கப்பூர் அட்ரஸ்ல விசாரிச்சிட்டோம். அந்த சிதம்பரம் நல்ல பிள்ளையா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சார், எல்லாருக்கும் சந்தேகப்படவும் வாய்ப்பு இருக்கு, சந்தேகப்படாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யார் தான் கொலைய செஞ்சது என்றான் பரத். ரகுநாத்தாவது ஒப்புக்கிறானா? இல்லையே, அலறான், அடம் பிடிக்கிறான். அப்போது போன் ஒலித்தது. எடுத்து பேசின இன்ஸ்பெக்டர் வைத்துவிட்டு, பரத் லேப்ல இருந்து பேசினாங்க. ஒரு கேப்சூல் கொடுத்திருந்தீங்களே, அதுல இருக்கிறது போதை மருந்து இல்லையா என்றார். பின்ன அது என்னவா? அது பவர்ஃபுல் கர்ப்பத்தடை கேப்சூலாம். வாட் என்றான் பரத் புரியாமல். அவர் சொன்னதைத்தான் சொல்றேன். நீங்க கொடுத்த கேப்சூல் கர்ப்பத்தடைக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு ஏன் அதிர்ச்சி? சார், இந்த கேப்சூல் கிடந்தது ரஞ்சனோட கட்டிலுக்கடியில, அதுவும் மருந்தில்லாம எம்டியா என்றவன் பேசுவதை நிறுத்தி திடீரென்று ஆழமான யோசனையில் ஆழ்ந்தான். அவன் முகம் பிரகாசமாகியது. சார், என் யூகம் சரியா இருந்தா நான் குற்றவாளிய பிடிச்சிட்டேன். இருங்க, 1/2 மணி நேரத்துல வரேன். சுசி, நீயும் இங்கே இரு. பரத் மட்டும் புறப்பட்டு சென்று 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்தபோது அவன் கையில் மல்டிவிட்டமின் கேப்சூல்ஸ் அடங்கின சின்ன மருந்து சீசா இருந்தது. இது வினிதா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன் சார். உடனே லேபுக்கு போகலாம். இது என்ன மாத்திரன்னு டெஸ்ட் பண்ணலாம் என்றான். பரத், என்னாச்சு உங்களுக்கு? அதான் மல்டிவிட்டமின் கேப்சூல்ஸ்னு தெளிவா எழுதியிருக்கானே. எழுதியிருக்கான். கேப்சூலுக்குள்ள இருக்கிற பவுடர் மருந்து மல்டிவிட்டமினா இல்ல கர்ப்பத்தட மருந்தான்னு தெரியணும் சார். சுசீலா அதிர்ந்தாள். மூவரும் புறப்பட்டு லேபரேட்டரி வர அங்கேயே காத்திருந்து சோதனையின் முடிவை அறிந்து அதிர்ந்தார்கள். அந்த கேப்சூல்களுக்குள் இருந்தவை கர்ப்பத்தடை மருந்து என்று சொன்னார்கள். எனக்கு அதிர்ச்சியா அல்ல, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்ற பரத், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போனை யூஸ் பண்ணிக்கிறேன் என்று எடுத்து டயல் செய்தான். ஹலோ, சீமா ஹியர். சீமா, நான் பரத் பேசுறேன். கோச்சுக்காம ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெய்வ பக்தி இல்ல, கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? கற்பக விநாயகர் கோயிலுக்கு ரஞ்சனோட போனப்போ கோயிலுக்குள்ள போனீங்களா? இல்லையே, நான் கார்லயே தான் இருந்தேன். ரஞ்சன் மட்டும்தான் உள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாரு. அதாவது 6:15க்கு நீங்க கோயிலுக்கு போனீங்க. ரஞ்சன் இறங்கி அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போனாரு. நீங்க மட்டும் கார்ல இருந்தீங்க. திரும்ப 7:30 மணிக்கு ரஞ்சன் வெளியில வந்தாரு. புறப்பட்டீங்க, சரிதானே? சரிதான். நடுவுல 1 மணி நேரத்துல நீங்க ரஞ்சனை பார்க்கலையே.
எப்படி முடியும்? அவர் கோயிலுக்குள்ள இருந்தாரு, நான் கார்ல இருந்தேன். தேங்க்யூ என்று வைத்த பரத், சார், ரஞ்சன் தான் கொலைகாரன். தனக்கு சாட்சியா சீமாவை வச்சுட்டு செருப்பை இவனே வேணும்னே தொலைச்சிட்டு கோயிலுக்குள்ள போய் கோயிலுக்குள்ள இருக்கிற இன்னொரு வழியா வெளியேறி ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு போய் மகேந்திரனை கொலை செஞ்சுட்டு திரும்ப வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வேணும்னே செருப்பை காணாம பதறி ஆலிபிக்காகவே கடையில புது செருப்பு வாங்கி பில் வச்சுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டான் அவன். அது மட்டும் இல்ல, கர்ப்பத்தடை கேப்சியூல்ஸ் வாங்கி தன் அண்ணி சாப்பிட்ற மல்டிவிட்டமின் கேப்சியூல்ஸ்ல உள்ளத எடுத்து இந்த மருந்தை நிரப்பி வச்சிருக்கான். அது தெரியாம சாப்பிட்டதால தான் வினிதாவுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு என்றான். எல்லாம் பொருந்தது, ஆனா மோட்டிவ்? அது அவனை உதைக்கிற உதையில வாயிலிருந்து வந்து விழுந்துடாதா என்றான் பரத். அத்தியாயம் 17. பரத் சொன்னதை போல மருதமுத்து கொடுத்த 4வது உதையிலேயே ரஞ்சன் வாயிலிருந்து உண்மை வந்து விழுந்தது. அடிக்காதீங்க சார், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அலிபி கிரியேட் செஞ்சு கோயிலோட வேற வழியில வந்து அண்ணனை கொலை செஞ்சுட்டு அண்ணன் குரல்ல ரகுநாத்துக்கு உடனே புறப்பட்டு வர சொல்லி ஃபோன் செஞ்சது நான் தான். அவன் மேல பழி விளட்டும்னு அப்படி செஞ்சேன். விட்டமின் கேப்சூலுக்குள்ள இருந்த மருந்தை எடுத்துட்டு கர்ப்பத்தட மருந்தை நிரப்பி வச்சு அன்னிக்கு அபார்ஷனாக காரணமா இருந்ததும் நான் தான் என்றான் ரஞ்சன். எதுக்காக இந்த கொலை? ஒரு நாள் அண்ணங்கிட்ட அண்ணி பேசிக்கிட்டு இருந்தத எதேச்சியா அங்க வந்த நான் ஓரமா நின்னு கேட்டுட்டேன். இன்கம் டாக்ஸுக்காக நிறைய சொத்துக்களை உங்க தம்பி பேர்ல வாங்கியிருக்கீங்களே, மெதுவா அதையெல்லாம் பேர் மாத்துறது நல்லதில்லையான்னு அண்ணி கேட்டாங்க. அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு தெரியும்னு கத்தினாரு. நான் அண்ணி மேல கோபப்பட்டேன். ரொம்ப யோசிச்சேன். நான் சும்மா உதவி செஞ்சதோட சரி. அண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவர் மனசை மாத்தி அவரும் என்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் மாத்தி எழுதி வாங்கிட்டு வெளியில போக சொன்னா நான் தெருவில் தான் நிக்கணும். நானும் பணக்கார பொண்ணு சீமாவை லவ் பண்றேன். அதனால எனக்குன்னு ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைச்சேன். என் பேர்ல உள்ள சொத்துக்களை எல்லாம் நானே அடையணும்னு தீர்மானிச்சேன். அன்னிக்கு அபார்ஷன் ஆக வச்சு தண்டனை கொடுத்தேன். அண்ணனை திட்டம் போட்டு கொன்னேன் என்ற ரஞ்சன் தலை குனிந்து நின்றான். திரும்பும்போது பரத் சுசீலாவிடம், ச, மிஸ் பண்ணிட்டேன் என்றான். என்ன என்றாள் சுசீலா. சுட்டெரிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் நான் இந்த கேஸ்ல குற்றவாளிய கண்டுபிடிச்சா 6 முத்தம்னு உன்கிட்ட பந்தயம் கட்டி இருக்கலாம். விட்டு போச்சு. பரவாயில்ல, போனா போகுது, ஒன்னே ஒன்னு தரேன் என்ற சுசீலா அவனை நோக்கி நெருங்க காரை ஓரமாக நிறுத்திவிட்ட பரத், சீக்கிரம், ஏதாச்சும் இடைஞ்சல் வந்துட போகுது என்றார். முற்றும்.